இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பிரம்மாண்ட உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களில் மனிதன் உயர்ந்தவனாகவும் மேன்மையுடையவனாகவும் அரிதானவனாகவும் படைக்கப்பட்டுள்ளான். அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது என்கிறார் ஔவை பிராட்டியார். எண்ணறிய பிறவிதனில் மானிடப் பிறவிதான் அரிது அரிதுகான் என்கிறார் தாயுமான சுவாமிகள். மகான்களின் வாக்குகளில் இருந்து மனித பிறவி அரிதினும் அரிதானது என்று தெரிகிறது. இத்தகைய அரிய மானிடப் பிறவியின் நோக்கம் என்ன? இறைவனை பற்றிய ஞானத்தை நாம் எவ்வாறு அறிவது? மகான்கள் இறைஞானத்தை பற்றி குறிப்பிடுவது யாது? மனிதனுக்கு இறைவன் எதற்கு வேண்டும்? இறைவன் எங்கே இருக்கிறார்? கோயில்கள் கட்டப்பட்டிருப்பது எதற்காக? கோயில்களில் புண்ணிய ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுபவை யாவை? புண்ணிய ஸ்தலங்களில் ஜீவசமாதி அடைந்துள்ள மகான்களின் உண்மை நிலை என்ன? மரணத்தை பற்றியும் அதற்கு பின் உள்ள வாழ்வு பற்றியும் மகான்கள் கூறியுள்ள உண்மை பொருள் என்ன? மனிதர்களுக்கு இறைநிலையை அடைய மகான்கள் கூறும் உபாயம் என்ன? இவை போன்ற பல்வேறு வினாக்களுக்கு விடையாக மகான்கள் காட்டிய ஞானபாதையை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருமாறு சாலைமணி அவர்களை அழைக்கின்றோம். கரைகாண அறிவு கடலினுடைய முகடேறி முழுப்பேற்றி குண்டேறி நிற்கும் நம் குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து அவருடைய பேர் இரக்கத்தாலும் அவருடைய தயவாலும் அவருடைய ஆசீர்வாதத்தாலும் இன்று இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகான்கள் காட்டிய ஞான வழி என்ற இந்த கருத்தரங்கிற்கு இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பூ உலகத்தில், இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தில் அவதாரம் செய்த பெரியோர்கள், சித்தர்கள், முத்தர்கள், ஞானிகள், பாரவான்கள், கடவுளர்கள், தீர்க்கதரிசிமார்கள் என்று எல்லா மகான்களும் இந்த பூலகத்தில் மனித குலத்துக்கென்றே ஏதோ ஒரு பெரிய ஒரு தெய்வீக செயலை நமக்கு புகட்டுவதற்காக பல வேதங்களை அருளி திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், தேவாரம், திருவருட்பா, திருக்குறள், இப்படி எல்லா பெரியோர்களும் இந்த மனிதகுல மேம்பாட்டிற்காக ஏதோ எடுத்துச் சொல்ல வந்து அவர்கள் இந்த வேத கிரந்தங்களிலே நமக்கு ஏதோ ஒரு ஞான வழியை காட்டியிருக்கின்றார்கள். அந்த ஞான வழியை பற்றி இன்று எனக்கு தெரிந்த வகையிலே, எங்களுக்கு எங்கள் குருபெருமானவர்கள் எங்களுக்கு போதித்த வகையிலே நாங்கள் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஔவை பிராட்டியார் அவர்கள் இந்த மனிதகுலத்தினுடைய சிறப்பை அந்த ஒரு வரியில எடுத்ததையுமே நம்மளுடைய மேன்மையும் நம்மளுடைய சிறப்பையும் எடுத்துச் சொல்லுகின்றார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு பெரியோர்கள் ஒரு சொல் சொன்னாலே அது சிறப்பு, திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள் என்றால் அது மிக மிக சிறப்புடையது. ஆகவேதான் கூன் குருடு செவிடு வேடி நீங்கி பிறத்தல் அரிது என்றார்கள் இல்லையா? அப்போ நம்மளை எல்லாம் இறைவன் எப்படி வச்சிருக்காங்க? ரொம்ப சீரும் சிறப்புமாக வைத்திருக்கின்றார்கள். பொதுவாகவே மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் வைத்து பார்த்தால் மனிதன் உயர்தினை, மற்ற அத்தனையும் அகிரிணை. ஏன் என்று சொன்னால் அவையெல்லாம் ஐந்தறிவுடையவை, நாம் மட்டும் 6வது அறிவு பெற்று வந்த உன்னதமானவர்கள். இப்படி 6வது அறிவு பெற்று வந்தனுடைய உன்னதத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோமேயானால், அவையும் அத்தனை உயிரினங்களும் சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் செய்கின்றன இல்லையா? 6வது அறிவு படைத்த மனிதனும் தூங்குறா, சாப்பிட்றா,
இனப்பெருக்கம் செய்கின்றார். அப்ப ஆறாவது அறிவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும். அஞ்சறிவுக்கே இது செஞ்ச முடியும். இந்த மூணையும் செய்யக்கூடியதுக்கு அஞ்சறிவே போதும். இந்த ஆறாவது அறிவை வைத்து மனிதன் என்ன செய்கிறான் என்று பார்த்தால், உதாரணமாக ஒரு IAS ஒருவர் படித்தார் என்றால் அவருக்கு என்ன பதவி தரலாங்க? கவர்மெண்ட் கலெக்டர் போஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த கவர்மெண்ட் அவருக்கு ஒரு பியூன் வேலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அவருடைய படித்த படிப்பை வீணன் அடிக்கிற மாதிரி அல்லவா? அதுபோல இந்த ஆறாவது அறிவை கொண்டு எதை தேடிக்கொள்ள வேண்டும் என்று எல்லா பெரியோர்களும் எல்லா வேதங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றது என்று சொன்னால், இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, அண்ணா இருக்கிறார், அவர் இப்படி கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கார், ஈரோடு டு கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறார். வழியில் செக் போஸ்ட் இருக்கு, போலீஸ்காரங்க அவங்களுடைய டியூட்டி கண்டிப்பாக நிறுத்தி அவங்கள கேட்குறாங்க, சார் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எல்லாம் நல்லா சொல்லுகின்றார், பதில் கொடுக்குகின்றார், லைசன்ஸ் எடுத்து காட்டுறார், எல்லாம் சொல்கிறார். சார் நீங்கள் இப்போ எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஈரோட்டிலேருந்து வர்றேன்னு சொல்லுவோம், இல்லை சேலம், ஏதோ ஒரு எங்கேருந்து வரோமோ அங்கே சொல்லுவோம். தெரியலையே சார்னு சொல்ல மாட்டோம். இப்போ அவர் கேட்குறாரு எங்கேருந்து வர்றீங்கன்னு, தெரியலிங்களே. சரிங்க இப்போ நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் தெரியலிங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குமோ இல்லையா? அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருமே. அதுபோல இந்த பூலகத்திற்கு வந்த நாம் எங்கிருந்து இங்கே இந்த உயிர் வந்தது, எங்கிருந்து இந்த உயிரானது இந்த உடல் எடுத்து இந்த பூலோகத்துக்கு வந்தது, வந்து பாடுபட்டு சம்பாரிச்சு இல்லையா, பங்களா கட்டி கார் வாங்கி எல்லாம் அனுபவித்து விட்டு ஒரு நாள் இதை விட்டு விட்டு இந்த கூட்டை விட்டு விட்டு எங்கோ இந்த உயிர் சென்று விடுகிறது. எங்க போகுதுனால அதுவும் தெரியல, எங்கிருந்து வந்தமும் தெரியல, எங்க போறனும் தெரியல. சரி, எல்லா பெரியோர்களும் எல்லா ஞானிகளும் சித்தர்கள் முத்தர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்க, முத்தி நிலைன்னு சொல்றாங்க, சாகாத ஒரு இடம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்களே. இப்போ அவங்க கோயில் எல்லாம் வச்சு அவங்களையெல்லாம் வழிபடுறோமே, அதுவும் நமக்கு தெரியுது. ஆனால் அதை பற்றியான நாலேஜ், அதை பற்றியான அறிவு நாம் எடுத்துக்க தவறிட்டோம். என்ன தவறிட்டோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேத கிரந்தங்களே நமக்கு நேர் வழி போட்டு சொல்லியிருக்கின்றார்கள் எல்லா பெரியோர்களும். நமக்கு கொடுக்காத வேதங்களில் சொல்லாத எந்த பெரியோர்களும் அல்ல, அந்த அளவுக்கு நமக்கு எடுத்து பறைசாற்றுகின்றார்கள். அதிலே மாணிக்க வாசக பெருந்தகைவர்கள் தன்னுடைய திருவாசகத்தில் திருஞான தாழிசை என்ற ஒரு பகுதியில் குறிப்பிடுகின்றார்கள், செத்திடமும் பிறந்திடமும், செத்திடமும் ஒரு நாள் செத்து போயிருவோமே அதை பற்றியும், செத்தா அது எங்க போகுதுங்கிறத பற்றியும், உயிர் பிறந்திடம் எங்கிருந்து இந்த உயிர் வந்தது, செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும், ஏதோ இனிமேல் சாகாம ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாரு. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இனிச்சாகாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறிவும் எவ்வறிவோ. அறிவை கொடுத்ததே இதுக்குத்தானப்பா. நீ எங்கிருந்து வந்த, எங்க போற, அப்படி போகக்கூடிய இடம், நீ அந்த முத்தி செயலை அடைஞ்சு அந்த பரமபக்தை அடைஞ்சு இறைவனை அடைவதற்குத்தானப்பா நீ வந்த அப்படின்னு அவர் அந்த அறிவனுடைய சிறப்பை மேன்மை, இதற்குத்தான் அறிவு இவனுக்கு கொடுத்ததே தவிர சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் இனப்பெருக்கம் பண்ணுவதற்கும் அல்ல என்று குறிப்பிடுகின்றார்கள். அதனால்தான் நமது திருவள்ளுவ நாயனார் அவர்கள் தங்களுடைய குரல்ல மிக அழகாக சொல்லுகிறார்கள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் என்றால் இறைவன், இறைவனை காணுவதற்குத்தான் அறிவை கொடுத்தது என்று நேரடியாக சொன்னார்கள். இப்ப கோயிலுக்குள்ள போறோம், 63 நாயன்மார்கள் 18 சித்தர்கள் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் வணங்கிட்டு தான் மூலவருக்கே நான் போறோம் இல்லையா? அப்படின்னா இந்த 18 சித்தர்கள் 63 நாயன்மார்கள் யார் என்றால் அந்த இறைநிலையை அடைந்த மகான்கள். அப்ப அந்த இறைநிலையை அடைந்த மகான்கள் நமக்கு ஏதோ ஒரு பெரிய வழியை இறைநிலை காட்டுவதற்காக நமக்கு வேதமாமறைகளில் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த முத்திப்பேருரையில் பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் மகான்களின் வேதங்களிலிருந்துதான் என்பதை உதாரணம் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்ப நம்ம இங்க பேசக்கூடிய அனைத்தும் அந்த வேதமாமறைகளில் இருந்துதான் நாம் பேசுகின்றனே தவிர என்னுடைய சொந்த கருத்தை நாம் இதில் வைக்க கூடாது, வைக்கவும் மாட்டார். இப்ப அண்ணா அவர் மோதிரம் போட்டிருக்கார், அது தங்கம்னு சொல்றார், நான் சொல்றேன் அது பித்தளைங்கிறேன், இன்னொருத்தர் சொல்றார் அது கவரிங்னு சொல்றார், இன்னொருத்தர் செம்புன்னு சொல்றார். நமக்குள்ள என்ன வேறுபாடு வருதுங்க? கருத்து வேறுபாடு வருது. அப்படி இல்லாமல் அது தங்கம்தான் ஒத்துக்கிற எல்லாருமே ஒத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மச்சக்கல், அந்த மச்சக்கல்லை எடுத்து உரசி பார்த்தா
தங்கம்னு எல்லாரும் நம்ம ஒத்துக்கும். அதுபோல இன்னைக்கு நாம் இங்க பேசக்கூடியது எது என்று சொன்னால், இந்த பெரியோர்கள் எல்லாம் நமக்கு அழித்து சென்றார்களே அந்த வேதமா மறைகள் தான் நமக்கு மச்சக்கல். அதிலிருந்து தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம். அதை எடுத்து பேசும் பொழுது தங்கம் தங்கமாக தான் இருக்கும், அதில் எதுவும் கலப்படமே இருக்காது. ஏன்னா எல்லா மகான்களும் இறைவனை அடைந்து அவருடைய இதை சொல்லுகின்ற செயல்கள் தான் வேதங்கள் நமக்கு, இல்லையா? ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கோள் வைத்து ஒவ்வொரு மனித குலமும் இந்த ஜென்ம சாபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காகவே அவங்க அந்த உயர்ந்த கிரந்தங்களை எல்லாம் நமக்கு அருளி சென்றிருக்கின்றார். ஆகவே இன்று நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பிலே வேதத்திலிருந்து தான் நாம் இதை பகிர்ந்து கொள்கின்றோம். எல்லா வேதமா மறைகளிலிருந்தும் இதை நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மனிதனுக்கு இறைவன் எதற்கு வேண்டும் என்பதை பல உதாரணங்கள் காட்டி பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த 6வது அறிவு பெற்று வந்த மனிதன் மற்ற உயிரினங்களிலிருந்து இவன் மேன்மையானவன் அல்லவா? அப்படி மேன்மையான அந்த அறிவை பெற்று மற்ற உயிரினங்கள்லாம் செய்யாத ஒன்று நம்ம செய்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, எந்த உயிரினங்களும் இறைவன் ஒன்று வச்சோ எதுவும் வழிபடுறதில்லை. ஆனால் மனிதன் மட்டும் இறைவன் என்று ஒன்று வைத்து வழிபட்டு வருகின்றோம். முதல்ல சப்ஜெக்ட், மனிதனுக்கு இறைவன் எதற்கு வேண்டும்? ஏன் மற்ற உயிரினங்கள்லாம் வாழுது, சாப்பிடுது, தூங்குது, தன்னுடைய காலம் வந்தால் ஆயுட்காலம் வந்தால் புறப்பட்டுருது. மனிதனும் அதே மாதிரி தான். அப்போ எதுக்கு இறைவன் வேண்டும்? அவனும் உழைக்கிறான், சாப்பிட்றான், அதோட அவங்களும் முடிச்சுட்டு போயிடலாமே. அதுக்கு இறைவன் ஒன்று தேவையில்லையே. இறைவன் வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். எதற்காக வேண்டும்? இப்போ உதாரணமாக இப்போ கெடிகாரம் இருக்கு, எதற்கு என்று சொன்னால் மணி பார்க்க என்று சொல்லுகின்றோம். செல்போன் எதற்குன்னு சொன்னால் பேசுவதற்குன்னு சொல்கிறோம். ஆனால் செல்போனில் மெசேஜ் அனுப்பலாம், இல்லையா? எத்தனையோ அதில் ஆப்ஷன் கொடுத்திருந்தாலும் மெயின் ஆப்ஷன் என்ன என்று கேட்டால் பேசுவதற்கு என்று சொல்கின்றோம். அதுபோல இறைவன் பர்டிகுலராக எதற்கு நமக்கு வேண்டும்? இப்போ உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு உடல்நல சரியில்லை, உடல்நல காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கு யாரை பார்க்கணும்? டாக்டரை பார்க்கணும், இல்லையா? அதுக்கு எதுவும் இறைவனை பார்க்கணுமா? வேண்டியதில்லை. அப்போ ஒரு டாக்டரை பார்த்தா இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு உண்டான தூலத்துக்கு உண்டான மருந்தை கொடுத்து அவங்க சொஸ்தம் பண்ணி சரி பண்ணி விடுவார்கள், இல்லையா? அதுக்கு இறைவன் வேணுமானா தேவையில்லை. இப்போ அப்படியே சொல்றார் ஒருத்தர், இல்லையா நான் ஆபரேஷன் பண்ண போறேன், எது பண்ணாலும் எனக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை, இறைவன் இல்லாமல் இது பண்ண முடியாது என்று சொன்னால், உதாரணத்திற்கு நான் இது விதண்டாவாதமாக சொல்லவில்லை, தீக்காவில் இறைவனே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களும் உள்ளார்கள். கடவுளே இல்லைன்னு சொல்ற நம்ம ஈரோட்டில் தான் அது மெயின். இப்போ அவங்க போய் டாக்டர்கிட்ட ஊசி போட்டால் சரியில்லாமல் போயிருமா என்றால் அதுவும் சரியாகும். அதனால இறைவன் இருந்தாலும் கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் இந்த நோய் நொடிகள் எல்லாம் நமக்கு வருகின்றதை நல்ல அந்த பாண்டித்தியம் பெற்ற டாக்டர்களை சந்தித்தால் அவர்கள் சரி செய்து விடுகின்றார்கள், இல்லவா? அதுபோல நமக்கு ஒரு ஆனா அவனா எழுதி கற்றுக் கொடுக்க வேண்டும். யார் வேணும்? ஒரு ஆசிரியர் வேண்டும். அதுக்கு ஒன்றும் தெய்வம் தேவையில்லை, இல்லையா? இப்போ ஒரு நல்ல கேஸ் ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு நல்ல வக்கீல் வேணும், இல்லையா? அதுக்கு தெய்வம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம சம்பாதிக்கணும், யாரு? நாம சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா நாம உழைக்கணும். அதுக்கு ஒன்று இறைவன் உழைப்பு போட்டு நீ வீட்டில் இருந்து சொல்ல முடியாது. பணத்தை அச்சடிக்கிறதே நாம தானே, இல்லையா? அதனால இறைவன் பர்டிகுலராக எதற்காக வேண்டும்? இப்போ நம்ம இதுக்கெல்லாம் வேண்டான்னு முடிவு பார்க்குறோம், தேவையில்லை. இறைவன் இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்குது. அப்போ இது இல்லாமல் எதற்காக நாம் தெய்வத்தை வேண்டுகிறோம் என்று சொன்னால் மன நிறைவுங்கிறோம், ஏதோ தான் நம்ம கற்பனைக்கு சொல்லுகின்றோம். அப்ப இதற்கெல்லாம் இறைவன் தேவையில்லை என்று சொன்னால் பர்டிகுலராக இறைவன் எதற்கு வேண்டும்? ஆனால் கண்டிப்பா வேணும், இறைவன் கண்டிப்பா வேணும். எதற்காக வேண்டும்? இதற்குத்தான் வேண்டும் என்று தெரியும். அத நாம் இந்த பகுதியினை பார்த்துவிட்டு கடைசியாக இதை எண்டில் முடிவில் நான் அதை உங்களுக்கு இறைவன் எதற்கு வேண்டும் என்கின்ற இதை சொல்கின்றேன். அதற்கு முன்பாக இறைவன் இப்போ நம்ம சொல்றோம் மனிதனுக்கு எதற்கு வேண்டும் சொல்றோம். சரி, முதல்ல இறைவன் இருக்கிறாராங்கிறது, அவர் எங்க இருக்கிறார்? இப்ப நான் சொல்றேன் கோயில்ல இருக்கிறார், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு இல்லைங்க எங்க எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறாருன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல இதுலதான் அந்த கோயில்ல தான் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் ஆகாயத்தில் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இப்படி எல்லாரும் நம்ம கருத்துக்கள் வேற வந்தாலும் இல்லையா, நம்ம மகான்கள் எல்லாம் அடைந்தவர்கள் அல்லவா. இப்ப நான் உதாரணத்துக்கு இதை அடிக்கடி சொல்லுவேன்.
கோயம்புத்தூர் நோக்கி போகணும், நான் கோயம்புத்தூருக்கு போகணும் அப்படின்னா நான் யாரை கேட்கணும்? ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு போய் வந்த ஒரு வழி தெரிஞ்சவங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி போனீங்கன்னா பெருந்துறை அவினாசி வழியே நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம், இவ்வளோ தூரம் தான் வரும், இத்தனை மணிக்குள்ளே போயிடலான்னு சொல்லுவாங்க. போகாதவங்களை நான் போய் கேட்டேன்னு சொல்லுவாங்க, சேலம் போயிங்க, அப்படியே அரூர் போய் மெட்ராஸ் போய் அப்படியே கன்னியாகுமரி போய் அப்படி வல்லான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குல்லவா? அதுபோல் இந்த நம் கோயில்களில் வச்சு வணங்கக்கூடிய அந்த 18 சித்தர்கள் 63 நாயன்மார்கள்லாம் யார் என்று சொன்னால் அந்த இறைநிலையை அடைந்த மகான்கள். அவர்கள் நமக்கு நேர்பாதை போட்டு சொல்லுகின்றார்கள். எந்த ஒளிமரவும் இல்லாமல் இறைவனை அடைவதற்கு சாஸ்திரமாக நமக்கு தன்னுடைய வேத கிரந்தங்களில் எடுத்து நமக்கு சொல்லுகின்றார்கள். அப்படி சொன்னவர்கள் இறைவன் எங்கே இருக்கிறார்? இப்ப நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது. எங்கெல்லாம் இருக்கலாம், அங்க இருக்கலாமா, இங்க இருக்கலாமா, எங்கேயுமே கிடையாது அப்படின்னு எல்லாரும். ஆனா அடைந்த மகான்கள் சொல்லுகின்றார்கள் இறைவன் எங்கே இருக்கிறார் இல்லையா? அப்போ முதலாக பார்த்தீங்கன்னா நிறைய இப்ப எல்லா பெரியவர்களையும் நாம் கவனிப்போம். அதுல அவ்வை பிராட்டியார் குறிப்பிடுறாங்க, இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கும் இல்லையா, இந்த உலகத்துக்கு இந்த உடம்பு தேகத்தை எடுத்து வந்துட்டோம் இல்லையா, இதுக்கு ஒரு பயன் வேணும் இல்ல, சாப்பிட்றதும் தூங்குறதுக்கும் அல்ல, இதுக்கு ஒரு பயன் இருக்கணும். அந்த பயன் என்ன என்றால், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். அந்த இறைவனை எங்க காண வேண்டும்? நம் தேகாலயத்தில் நம் உடம்புக்குள்ளதான் அந்த இறைவன் குடிகொண்டு இருக்கின்றார் என்று அவை பிராட்டியார் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் யார்? திருமூலர் அவர்கள் தன்னுடைய பாசுரத்திலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், உடம்பை நாம் முன்னம் இழுக்கின்றிருந்தேன் அப்படின்னு சொன்னா, இழுக்குன்னு சொன்னா நான் இந்த மெய்யை அறிவதற்கு முன்னாடி, இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி இந்த உடம்பு சும்மா வீணானது, ஒரு அழுகு பிடிச்ச பாத்திரம், இது ஒன்றும் இல்லை, இதுல என்ன அப்படி நான் நினைச்சேன், ஒரு நாத்தம் பிடிச்சது, ஒரு செத்தா நாத்தம் வந்துடும், இந்த தேகத்தில் என்ன இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நான் என்ன அதுல கண்டேன்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ள ஒரு பொருள் கண்டேன், அந்த உடம்பிற்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று யானிருந்து ஓம்புகின்றேனே. அந்த இறைவன் எனக்குள்ளதான் கோயில் கொண்டிருக்கிறார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த மெய்நிலை அடைந்ததுக்கு அப்புறம், இறைவனை அடைந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதுகின்ற பாசுரங்கள் இதெல்லாம். அடுத்ததாக உள்ளம் பெருங்கோயில், அதே திருமூலர் சொல்றார், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய உடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், உன்னுடைய உயிர்தான் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்றார்கள். அப்போ அவங்களும் என்ன சொல்றாங்க, நம்முடைய உள்ளம்தான் பெருங்கோயில், உள்ளம் இந்த உடம்புதான் ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார், இதுக்குள்ள இருக்கிற உயிர் தான் சிவலிங்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக சிவவாக்கியர் சொல்லுகின்றார், என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்டபின், எனக்குள்ள ஒன்று இருந்ததை எனக்கு என்ன இருந்ததுன்னு தெரியாது முதல்ல, என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்ததொன்றை யாவர் காண வல்லீரோ, எனக்குள்ள ஒன்று இருந்தது நான் பார்த்துட்டேன், நீங்க யார் பார்க்க வர்றீங்கன்னு கூப்பிடுறார், என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக சொன்னார், வானுக்குள், யாரு? திருமூலர் சொல்லுகின்றார், வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் அறிவில்லாதவர்களே என்றே சொல்லுகின்றார். இறைவன்னா நம்ம ஆகாயத்தை பார்க்கிறோம் இல்லையா, அப்படியே எல்லாம் மேல, அதுக்கு சொல்லுகின்றார், வானத்தில் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேன் இருக்குது அல்லவா, அதனுடைய சுவை கருப்பு கலர் சிவப்பு கலர் சொல்ல முடியும், தேனுக்குள் இன்பம் இல்லையா, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போலே, அதுக்குள்ள எப்படி ஒரு இன்பத்தை வைத்து இறைவன் படைத்தானோ அதுபோல இந்த ஊனுக்குள் ஈசன் மறைந்திருந்தானே, ஊன் என்று சொன்னால் இந்த உடம்பை சொல்லுகின்றார், இந்த ஊனுக்குள் ஈசன் மறைந்திருந்தானே என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக கபீர்தாசர் குறிப்பிடும் பொழுது, அதாவது மல்லிகைப்பூ இருக்குல்லவா, நம்ம எடுக்கிறோம், மோந்து பார்க்கிறோம், வாசம் வரும், அதை எவ்வளவு அழகா எடுக்கின்றார் என்றால், மலரின் மனம் போல, அந்த மல்லிகைப்பூ இருந்து ஒரு வாசம் வருது, பூதான் அதுக்குள்ள ஒரு வாசம் வருது இல்லவா, அதுபோல மலரின் மனம் போல உன் பிரபு உன்னில் இருக்க, உன்னுடைய இறைவன் உனக்குள் இருக்க, கஸ்தூரி மான் போல் போய் ஏன் புல்லில் தேடுகின்றாய்,
கஸ்தூரிமானுக்கு தன் மேல தான் வாசம் வருமா, ஆனா அது போய் புல்லுல தேடிக்கிட்டே இருக்குமா, வாசம் அங்கடிக்குது. அது அல்ல. அதுபோல அவர் சொல்றார், அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கிறார்னு குறிப்பிடுகின்றார் கபீர்தாசர். அடுத்ததாக நமக்கெல்லாம் தெரியும், யாரு கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் தன்னுடைய கீதையிலே, பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அர்ஜுனன் கேள்வி கேட்கின்ற ஒரு தருணத்திலே பகவான் அவர்கள் மிக அழகாக உபதேசம் செய்கின்றார். அர்ஜுனா, நான் வைகுண்டத்தில் இல்லை, நான் ஆகாசத்தில் இல்லை, நான் வைகுண்டத்தில் இல்லை, ஆகாசத்தில் இல்லை, என் பக்தர்கள் இதயத்தில் வாசம் செய்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாங்க என்று சொன்னால், நான் பக்தருடைய இருதயத்தில் தான் குடியேறி இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது நம்ம இவர் பட்டினத்தாரிலேயே நிறைய பாடல்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றதை பார்த்தா நிறைய இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். இறைவா, உடலுக்குள் நீ நின்று உலாவினதை பாராமல், நீ என்னுடைய உடம்புக்குள்ள தான் இருக்கிறங்கிறது எனக்கு தெரியாம கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே. எங்கெங்கயோ கடல் மலை எல்லாம் நீ அங்க இருக்க இங்க இருக்கன்னு போய் நான் கால் இழுத்து போனேனே. அது சொல்றார், உடலுக்குள் நீ நின்று உலாவினதை பாராமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே என்றார். அடுத்ததாக பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய இதுல சொல்றார், நானப்பா தேவதையை பணிந்திட்டாலும், இல்லையா, இறைவனை போய் நான் தேவதை பணிந்திட்டாலும், நதிகளெல்லாம் போய் மூழ்கினாலும், நதிகளெல்லாம் தேடி போய் குளிச்சாலும், ஊனப்பா உன் வீட்டுக்குள் இருக்கும் ஒளியுள்ள வஸ்துவை அறிந்து காணே என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஊனப்பா, உன்னுடைய தேகத்துக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை, அந்த வஸ்துவை அறிந்து காண், பார், உனக்குள்ளதான் இருக்கு என்று சொன்னார்கள் பாம்பாட்டி சித்தர். அடுத்ததாக சொன்னார், இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில், அந்த இறைவன் எங்கே இருக்கிறார் நேரடியாக உடைக்கிறாங்க கொங்கண நாயனார். இந்த விதத்திலே தேகத்தில் தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்திகரிக்கையினால், புத்தி இல்லாமல் என்பதற்கு சொல்கின்றார், புத்திகரிக்கையினால் சந்தோட வாழையை பாராமல் மனிதர் சாகிறதேதடி வாழைப்பண்ணே. ரொம்ப கவலையா சொல்றார். ஏன்னா நமக்குள்ள இறைவன் இருக்கிறத பார்க்காம நீ ஏன் வீணா போய் செத்து போறீங்க அப்படின்னு சொன்னார். பொதுவாகவே பெரியோர்கள் எல்லாம் நமக்கு குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுவது போலவே சொல்லி நம்மை வேதத்திலே அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேதங்களை படிக்குகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த உணர்வு மேலோங்கும். அந்த உணர்வு தான் அவர்கள் நம்மை வழிநடத்துவதற்கு நன்றாக இருக்கும். அதற்காக சொல்லுகின்றேன். அதில் சொல்லுவாங்க, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய். இந்த இறைவனை காணுவதற்காக இங்கெங்கெல்லாம் எத்தனையோ மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே இந்த உலகம் பிறந்த காலத்திலிருந்து. சொல்றார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி, உள்ள கலந்திருக்கின்ற அந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய், வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த கோடியேனார். என்னங்க, இப்படியெல்லாம் போயிட்டாங்களே, சரி இவர்களை எப்படித்தான் அந்த இறைவனுடைய இதை நாம் தெரிந்து கொள்வது, இப்படி நமக்குள்ள இருக்கிற இறைவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணமாக பட்டினத்தார் அது ரொம்ப கேஷுவலா பாடல்ல குறிப்பிட்டிருந்தாலும் கூட இதை நமக்கு இந்த நேரத்தில் நான் சரி இதை பேசிவிட்டு எடுத்து சொன்னாலும் கொண்டிருக்க நன்றாக இருக்கும். ஒரு உதாரணம் காட்டி சொல்லுகின்றேன். ஏனென்றால் இறைவன் நமக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு எல்லா வேதங்களும் எல்லா இன்னும் நிறைய சொல்றாங்க. நீங்க எல்லா வேதங்களையும் படிச்சீங்கன்னா, இப்ப நான் வரிசையில் சொல்ல போறேன், எல்லா பெரியவர்களும் நமக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டாங்களே, அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனை எப்படி நம்ம பார்க்கறது? அதுவும் நான் வைகுண்டத்தில் இல்லை, ஆகாசத்தில் இல்லை, யாரு பகவான் சொல்றாங்க, நான் பக்தருடைய இருதயத்தில் இருக்கிறேன் வேற நேரடியாக சொல்லிட்டாங்க. சரி, இருதயத்தில் இருக்கிறேன்னு சொன்னா இப்ப நமக்கே தெரியும் எத்தனை டாக்டர்ஸ் இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் இருதய சிகிச்சை எத்தனை பண்றாங்க. இருதயத்துக்குள்ள அந்த இறைவனை பார்த்திருக்கலாம் இல்லையா? அப்படி யாரோ பார்த்திருக்காங்களா? அப்படின்னா அந்த பெரியோர்கள் சொன்னது பொய்யா இருக்குமா? இந்த ரெண்டு இடத்துல நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். நமக்குள்ள இருக்காங்க, இருதயத்தில் வீட்டிருக்கின்றார்கள், இதய தாமரையில் வீட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்ற அந்த பெரியவருடைய வாக்கு பொய்யாகுமா? அப்ப டாக்டர்கள் பார்த்தது பார்க்கல அப்படிங்கிறதும் பொய்யா? உண்மைதான், அவங்களும் பார்க்கல.
ஆனா இருக்கா இல்லையானா இல்லை. இது எப்படி தெரிந்து கொள்வது? இருக்கா இல்லையான்னு ஒரு நமக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துருமே என்பதற்காக சிவவாக்கியர் சொல்லுகின்றார், நமக்கு புரியும்படியாக ஒன்று சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், இப்ப நீங்க இங்க எல்லாம் இப்ப நீங்க இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீங்க, இத்தனை பேரும் நீங்க யாருமே பால், மாட்டுப்பால் இருக்கு இல்லையா, பாலை நீங்க யாருமே பார்த்ததில்லை வச்சுக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு யாருமே நீங்க பார்த்ததில்லை. நான் என்ன பண்றேன், இங்க வந்து ஒரு டெமோ பண்றேன். என்ன பண்றேன், ஒரு டெமோ. எப்படி பண்றேன்னா, ஒரு சொம்புல ஃபுல்லா பால் வச்சுக்கிறேன், இன்னொரு இதுல நெய் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஒரு கண்ணாடி இதுல பால், இன்னொரு கண்ணாடி பாத்திரத்துல நெய். இப்ப உங்களுக்கு ஒரு நான் டெமோ பண்ண போறேன். இப்ப நீங்களாம் என்ன அப்படின்னா என்னென்ன பார்க்காதவங்க உங்ககிட்ட நான் சொல்றேன், ஐயா இது வந்து பால், இந்த பால்ல இருந்து தான் இந்த நெய்ங்கிற ஒரு இதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க இது வந்து லிக்விடு, இது வெள்ளையா இருக்கு, மொச்ச வாடை அடிக்குது, அது வந்து கெட்டியா இருக்குது, வாசமா இருக்கு, மஞ்சள் கலர்ல இருக்குது, இந்த கலருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு, இது வந்து இதுல இருந்ததுன்னு சொல்றீங்களா, லிக்விடுக்குள்ள இருந்து எப்படி சாலிடு வந்ததுன்னு கேட்கிறார். ஆனா இப்ப உங்களை எல்லாம் கேட்கிறேன், கண்டிப்பா தெரியும் இல்லையா, இப்ப பால்ல இருந்து தான் நமக்கு நெய்ங்கிற ஒரு பதார்த்தம் கிடைக்குது இல்லையா? இப்ப பால்ல நேரடியா கிடைக்குமா? கிடைக்காது. அதுபோல அவர் சொல்லுகின்றார், 4 வேதம் ஓதுவீர், ருக் யஜுர் சாம அதர்வனம் எல்லா வேதத்தையும் கூட ஓதிருக்கலாம். 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், இறைவனுடைய பதத்தை நீங்க தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி என்றால், பாலுள் நெய் கலந்தவாறு, பாலுக்குள்ள எப்படி ஒரு நெய் கலந்திருக்கோ அதுபோல இந்த ஊனுக்குள் இறைவன் கலந்திருக்கின்றார் என்பதற்கு மிக இதை விட ஒரு அருமையான உதாரணத்தை நாம் கொடுக்க முடியாது. அதற்காக சொல்லுகின்றார், 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு, ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே. ஆலமுண்ட கண்டனார்னா யாருங்க? ஆழகால விஷயத்தை அருந்தன சிவபெருமான். ஆலமுண்ட கண்ட அந்த சிவபெருமான் எங்கே விட்டிருக்கின்றார்கள்? நமக்குள்ளே. ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே. அடுத்தது என்ன போறார் பாருங்க, அந்த இறைவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது எதற்கென்ற அச்சம் இல்லையா, காலன் என்ற பயங்கள் கனவிலும் இல்லைனர். காலன் என்றால் யமன், யமன்கிற பயம் எனக்கு இல்லை. அப்ப இறைவன் எனக்குள்ள வீட்டிருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டவர்கள் அந்த காலால யமகாலனை பார்த்து பயப்படுவதில்லை, அவர்களுக்கு அந்த மரணத்தை தாண்டி விடுகின்றார்கள். அதைத்தான் அந்த நமக்கு மிக அழகாக சொல்லி வருகின்றார். சரிங்க, இப்ப நான் வந்து நீங்க நியாயமா சொல்றீங்க இறைவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னு, அதை வந்து இப்ப நான் தெரிஞ்சுக்கணுமே, பாலுள் நெய் கலந்தவாறு தான் இருக்குன்னா எப்படி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா, எடுத்ததையுமே டாக்டர் ஆயிட முடியாது, எடுத்ததையுமே கலெக்டர் ஆயிட முடியாது. அதுக்கு இத்தனை வருஷம் படிச்சு எப்படி வர்றோமோ அதுபோல பெரியவர்கள் நமக்கு சில படிப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அதனாலதான் அதற்கு பேர் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படிகள் இருக்கிறது. இப்பொழுது நாம் கோயில்களில் வழிபடுறது அத்தனையுமே சரியை. அடுத்த கிரியைன்னு ஒன்று இருக்கு. கிரியை என்றால் தேடுதல், இறைவனை நாடி தேடி ஒரு குருவை சந்திக்கிறதுக்கு பேர் தான் கிரியை. யோகம் என்பது அவர்களுடைய அன்பை பெற்று, குருவினுடைய அன்பை பெற்று அவர்கள் சொற்படி நடப்பது. ஞானம் என்பது அவர் அந்த இறைவனோட இரண்டர கலப்பது. ஆகவே நாம் இப்பொழுது இருப்பது எல்லாம் எங்கே இருக்கிறோம்? சரியை என்ற ஒரு இடத்துல இருக்கின்றோம். பொதுவாகவே இப்ப நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறோம், அது வந்து என்ன ஆகணும்னு நினைப்போம், ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய கனவு இருக்குமல்லவா. அந்த குழந்தை 1வதுலேயே 10 வருஷம் படிச்சதுன்னா எப்படி இருக்குங்க? அதுபோல நாம் அனைவரும் எங்கே இருக்கிறோம் என்றால் சரியை என்கின்ற ஒரு இடத்திலே இருப்பதை நினைத்து எல்லா பெரியோர்களும் பாடுபட்டு கொடுத்த இந்த வேதமாமரைகளை பாடுபட்டு தன் தவத்தில் இருந்து காடு மலைகள் எல்லாம் சென்று உண்ணாமல் உறங்காமல் தவ வலிமை பெற்று அளித்த அந்த வேதங்களை நாம் படிக்காமல் விட்டுவிட்ட அந்த காலத்தில் வேத கல்வி என்று இருந்தது. அந்த வேத கல்வி மறைந்து விட்டதனால் நம் மக்களுக்கு எடுத்து சொல்ல இல்லாத காரணத்தால் அந்த அடுத்த ஒரு முயற்சிக்கு நாம் செல்ல முற்பட முடியவில்லை. அதனாலதான் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறாங்க. அதே பெரியவர்கள் தான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது சிவவாக்கியர் எல்லாம் கோயில் பள்ளி ஏதடா, ஏன்னா இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. நம்ம கோயில்ல தான் இருக்குன்னு நினைச்சிருந்தாலும் கூட அது சரியை கிரியைங்கிற ஒரு பகுதிக்கு வருவதற்காக நமக்கு அடுத்த பகுதியை எடுக்குகிறார். கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா,
ஞானமான பள்ளியில், உண்மையான பள்ளியில நீ போய் கல்வியை கற்றிருந்தால், அந்த ஞான கல்வியை கற்றிருந்தால், அந்த மெஞ்ஞான கல்வியை கற்றிருந்தால், ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால், காயமான, நல்லா பாருங்க, இந்த காயம் என்றால் உடம்பு, காயமான பள்ளியில் காணலாம் இறைவனை, இறைவனை காணலாம் என்று சொன்னார்கள். கேட்கலாம், உணரலாம் என்று சொல்லவில்லை. அதனாலதான் அவ்வை பிராட்டியார் குறிப்பிடும் பொழுது, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண், காண், கேள் என்று சொல்லலை, உணர் என்று சொல்லவில்லை, காண் என்று சொன்னார். அப்போ நமக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டதனால்தான் அவர்கள் கண்டதை கண்டதாகவே. அதனாலதான் ஆழ்வார்கள் பாடுவார்கள், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அருக்கன் அணிநிலமும் கண்டேன் சொல்றாங்க. காணாததை கண்டேன் சொல்ல மாட்டார்களே. அப்ப ஏதோ கண்டுதானே அவங்க எல்லாம் சொல்றாங்க. அதுபோல இறைவன் நமக்குள்ள இருப்பதை காண் என்றார்கள். இன்னொரு இடத்துல குறிப்பிடும் பொழுது சிவவாக்கியரே, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்கடும் கும்பிடும் குலாமரே. அது திட்டார், கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, அது ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது நமக்கு தெரியும், நம்ம ஈரோட்டில் தான் அந்த பிரசங்கம் பிரம்மாண்டமாக வந்தது. என்ன என்று சொன்னால், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று நமது பெரியார் அவர்கள் இதை, ஏனென்றால் நிரூபிக்க ஆள் இல்லை, இதை சொல்லுவதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு காரணத்தால் அவங்களும் கங்கை இதையெல்லாம் போய் எங்கெங்கயோ போய் தேடி அலையிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் திடீர்னு வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்லிடல, கடவுள் இல்லைன்னு சொல்ல, அவர் அலைஞ்சு பார்த்துட்டு தான் இதெல்லாம் பொய்யா இருக்கே அப்படின்னு சொல்லி தான் கடவுள் இல்லைன்னு உதித்த இந்த ஈரோட்டிலே தான் அவர்கள் ஒரு மக்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அப்ப நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னா நீங்க எல்லாம் பேர்ல கோவப்படுறீங்க, நீங்க எல்லாம் போய் வணங்குறீங்கல்ல சித்தர்கள் முத்தர்கள் என்று சொல்லி, அவங்க எல்லாம் உண்மையானவங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க. ஒரு கூட்டத்தை கேட்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சித்தர் சொல்றாரு கோயில இல்ல அது கல்லுன்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்னா கல்லுங்கிறீங்க, அவர் சொன்னா மட்டும் அதை ஒண்ணு ஏத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க வாக்குவாதத்தில் அவங்க சொல்லும் பொழுது, அப்படியெல்லாம் எந்த சித்தர்களும் சொல்லலை அப்படின்னு அவங்க எதார்த்தம், ஏன்னா படிக்கல, அவங்க வேதங்களை படிச்சிருந்தா ஒன்றும் தெரியாது. அப்ப அப்படியெல்லாம் அவங்க யாரும் சொல்லலை அப்படிங்கும் பொழுதுதான் சிவவாக்கியருடைய, சித்தர்கள முதன்மை சித்தர் சிவவாக்கியர், அவர் குறிப்பிடுகின்றார். என்ன சொல்றார், நாமளே ஒரு பாறையை உடைச்சு ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து உடைச்சு அதுக்கு வச்சு அதுக்கு ஒரு சாமின்னு வச்சு நம்ம எல்லாம் கும்பிட்றோம். அதை எப்படி எடுக்கிறார், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, நாமளா ஒரு கல்லை நட்டு அதுக்கு 4 பூவை போட்டு சுற்றி வந்து முனமன் என்று சொல்லும் அந்த மந்திரம் ஏதோ சொல்றோம், எதையோ ஒன்று சொல்லிட்டு வர்றோம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதாடா, நட்டகல்ல பேசுமா? அவர் கேள்வி கேட்கிறார், நட்டகல்ல பேசுமோ? இது வரைக்கும் பெரியார் அவர்கள் இந்த 2 வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு கேட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த என்ன 2 வரி இருக்கு. என்ன என்று சொன்னால், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்ல பேசுமோ? நாதன் உள்ளிருக்கையில், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்கையில், சுட்ட சட்டியும் கரிச்சுவை அறியுமோ? இப்ப வானல்ல போட்டு ஒரு பதார்த்தம் செய்யறோம், ஒரு மைசூர் பாக் செய்யறோம், ஜிலேபி செய்யறோம், அதனுடைய சுவை வந்து அந்த வானலுக்கு தெரியுமா? வானல்லாம் அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? அதுபோல இறைவனுடைய அந்த மேன்மையும் அந்த சிறப்பும் இந்த கல்லுக்கு தெரியுமா என்று யார் கேட்கின்றார்கள்? சிவவாக்கியர். அப்புறம் சொல்றாங்க பாருங்க, இப்ப இந்த சிலைகள்லாம் இதுல செய்யறோம், உளியில அடிச்சு உடைச்சு தானே கொண்டாடுறோம், அதை சொல்லுகின்றார். பாம்பாட்டி சித்தர் குறிக்கின்றார். எப்படி சொல்றாருன்னா, உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, நீ உளியில தட்டி அதுக்கு உணர்ச்சி இருந்தா கத்திருக்குமே இல்லையா, அது சொல்றார். உளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி. நேரடியா மனிதர்களை திட்ட இறங்கிட்டார். ஏன் அப்படின்னா, அப்ப இவங்க தானே எல்லா பெரியவர்களும் தானே கோயிலெல்லாம் கட்டினாங்க, அப்புறம் இவங்களே நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா, அவங்க திட்டல. ஆரம்ப கல்விக்கு இது வேண்டும், அடுத்ததுக்கு அடுத்த படி போவதற்காகத்தான் இதுல என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்குத்தான் நமக்கு சொல்லுகின்றார்கள். தவறல்ல, நம்ம ஜாக்கிரதையாக இது புரிந்து கொண்டு வர வேண்டும். அக்கா சொல்ற, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புலியிட்ட செம்புற்குற்றம் போமோ அஞ்ஞானம் போகாது மூடருக்கு என்று ஆடாய் பாம்பே. என்ன, செம்புல புளிய போட்டா சுத்தமா போயிடும் இல்லையா? இப்ப நாம பண்ண தப்பு அந்த செம்புல செஞ்சு வச்சு கும்புறம் இல்லையா, அது குற்றத்தை நீக்குமான்னு கேட்கிறார். புலியிட்ட செம்பொர் குற்றம் போமோ அஞ்ஞானம் போகாது,
இந்த மூடருக்கு என்னைக்கு சொன்னாலும் புரியாது. இதுதான் நம்மளை பாவத்தை தீக்குதுன்னு போய் உட்காந்துக்கிட்டு வேண்டோம். அது இந்த இவங்களுக்கு புரியலன்னு சொல்லி பாம்பாட்டி சித்தர் வருத்தப்பட்டு சொல்லுகின்றார். அடுத்தது சொல்றாங்க, இது இன்னும் சிறப்பா சொல்றாங்க. இப்போ ஒரு கோயிலை கட்டணும்னு சொன்னா பெரிய பாறையை உடைச்சிட்டு இல்லையா, அதுல முருகப்பெருமான், சிவபெருமான், விநாயக பெருமான் இந்த சிலைகள்லாம் செய்வோம். அப்புறம் அதுக்கு தூண்கள்லாம் செய்வோம், படிக்கல் செய்வோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா. இதை எந்த காலத்திலேயோ அந்த காலத்திலேயே பாடல்கள்ல என்ன கேட்கறாங்க சிவவாக்கியர்னா, இப்ப கல்ல தண்ணி ஓசை வரும், அந்த இதெல்லாம் சரி பண்ணி தான் அந்த சிலையை செய்வாங்க. சொல்றாங்க, ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து ரெண்டாய் செய்துமே. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கல்லை எடுத்துட்டு உடைச்சு ரெண்டா செஞ்சு வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர். கோயிலுக்கு முன்னாடி வாசல்ல கல் வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிதிச்சுட்டு தானே கோயிலுக்குள்ள போறோம். வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் இல்லையா. அப்புறம் சொல்றார், பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துகிறீர். ஒரு பூஜைக்கு வச்ச அதே கல்லு தான் அதுவும், அதுல பூவும் நீரும் சாத்துக பண்றீங்க. இதுல ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று கேட்கின்றார். ஈசனுக்கு, இறைவனுக்கு எந்த கல் பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கின்றார். இந்த பெரியோர்கள் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றது செய்யுமா அப்படின்னா, இப்ப நாமெல்லாம் சைவ மதத்தை சார்ந்தவர்கள், சிவ மதத்தை வழிபடுகின்றவர்கள். நம்முடைய சைவ மதம் என்ன குறிப்பிடுகின்றது என்று சொன்னால், இறைவனை எங்கே காண வேண்டும் என்றால் ஈசன் இருப்பிடம் இருதயத்திலே. நம்முடைய சைவ மதத்தினுடைய கூர் என்னன்னா ஈசன் இருப்பிடம் இருதயத்திலே என்று குறிப்பிடுகின்றது. அதே வைணவம் நமக்கு நேர், நாம பட்டை இப்படி போட்டா அவங்க இப்படி போடுறவங்க இல்லையா, நேர் அவங்களுக்கு வேதம் கிரந்தங்கள் வேற, நமக்கு வேற. அவங்களது என்ன அப்படின்னு சொன்னா ஹிருதய கமலவாசன். அந்த இறைவனை எப்படி சொல்றாங்க, இருதயத்தில் வீட்டிருக்கும் இருதய கமலவாசன் அப்படின்னு சொன்னாங்க. இதே முஸ்லீம்ல நம்மளுடைய இஸ்லாத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகத்தினுடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா, ஹல்புள்ளதான் இறைவனை காண வேண்டும். ஹல்பு என்றால் இருதயம், கல்வில்தான் இறைவன் பிரகாசிப்பார் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே கிறிஸ்டின் மதத்தில் நாம் எடுத்துக்கிட்டால், கிறிஸ்துவ மதத்தில் இயேசு பிரானுடைய ஹார்ட்டை போட்டு அதுக்குள்ளேயே காட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, நேரடியாகவே ஒளி வர்ற மாதிரி காட்டியிருப்பார்கள். அவங்க அது மாதிரி பண்றாங்க இல்லையா. இப்ப ஹனுமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமபிரானை எங்கே என்று கேட்கின்றார்கள். அவங்க எங்க காட்டுறாங்க, பக்தியிலேயே சிறந்த பக்திமா ஹனுமன் தான். அவரை கேட்கும் பொழுது என்ன காட்டுறாங்க, தன்னுடைய இருதயத்தை புரிஞ்சு நேரடியாகவே தன்னுடைய ராமச்சந்திர பிறவை காட்டுகின்றார்கள். நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா. அப்படி எல்லா மதங்களும், சைவம் ஆகட்டும், அது வைணவம் ஆகட்டும், சௌராஷ்டிர மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், எல்லா மதங்களும் எங்க சொல்லுதுன்னா இறைவன் நமக்குள்ளதான் குடியிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அப்போ இறைவன் நமக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப கோயில்ல இல்லையா? அடுத்து என்ன, நமக்கு பகீரணும். ஏன்னா காலகாலமான இப்போ எங்க தாத்தா எங்க பாட்டங்காலத்துல நாங்கள் வணங்கிட்டு வந்தது அல்லவா. இன்னைக்கு திடீர்னு கோயில்கள்ல இல்லை அப்படின்னு நம்ம அதை சொல்ல. ஏன்னா அவை பிராட்டியார் குறிப்பிடும் பொழுது, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், ஆலயம் புகுதல் சாலவும் நன்றுன்னு சொன்னாங்களே அல்லவா. அப்படி இருக்க இப்ப கோயில்ல இருக்கா இல்லையாங்கிற சர்ச்சையெல்லாம் நமக்கு இல்லை. ஏன்னா அது முதல் படிக்கட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் பொதுவாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை இப்படித்தான் உடைத்து சொல்லி புரிய வைக்கின்றார்கள். அது ஆரம்ப கல்வி என்று சொன்னார்கள். எப்படி என்றால், பொதுவாகவே ஒரு 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 திருமண வயது விடுகின்றது. ஒரு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளை மணப்பெண்ணை பார்த்து திருமணம் செய்வதுதான் உண்மை. தங்கச் சிலையில ஒரு பெண் சிலை செய்து வைத்திருந்தால் திருமணம் நாம் செய்து கொள்வோமா? தங்கச் சிலையில செஞ்சிருந்தாலும், ஏன்னா அது நகல் இல்லையா, ஒரிஜினலா வேணும். அது கூலையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் எதா இருந்தாலும் ஒரு பெண் உயிரோட வேணும் இல்லையா. அது அப்போ ஒரிஜினல் மட்டும்தான் நமக்கு வேணும். அதுபோலதான் இறைவன் நமக்கு நகல்ல ஒரு பொழுதும் பலனளிக்க முடியாது. இறைவன் ஒரிஜினலாக இருக்கின்றார். அந்த ஒரிஜினலை நாம் கண்டு அதை அடைய வேண்டும் என்று தான் கோயில்களை நமக்கு கட்டி நமக்கு புரிய வைத்தார்கள். நீங்க பொதுவாகவே இப்ப கோயில்கள்ல இவ்வளோ கோயில்கள் ஆகம விதிப்படியெல்லாம் கட்டியெல்லாம் சிறப்பு பண்ணதுக்கு காரணமே, அந்த கோயில்களுக்குள்ள போனதையுமே நாம் இந்த சித்தர்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. நம்ம எல்லாம் சொல்றோம், மாணிக்க வாசக பெருமான், திருவள்ளுவ நாயனார், அவை பிராட்டியார், அவங்க காலமெல்லாம் எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இருந்தாலும் நம்ம இப்ப என்ன சொல்றோம், அவங்களெல்லாம் எனக்கு தெரியுங்கன்னு சொல்றோம். நம்ம தாத்தாவை தெரியாது, சொத்து நமக்கா சேர்த்திருப்பார். தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியாது, தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியாது நமக்கு. ஆனா இவங்கெல்லாம்
எதை வச்சு அவங்களெல்லாம் நமக்கு தெரியுதுன்னு சொன்னால் அவங்களை அளித்த அந்த வேதமா மறைகளை வைத்து தான் நம்ம அவர்களை தெரிகின்றது. அதனால கோயில் அவங்க இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம அவர்கள் கொடுத்த அந்த வேதத்தை நாம் இன்று பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இல்லவா? அதற்கு ஆரம்ப கல்விக்கு நமக்கு கோயில் கண்டிப்பாக தேவை. ஆனால் பலன் என்று வந்தால் அடுத்த பகுதிக்குத்தான் போக வேண்டும் என்று எல்லா பெரியவர்களும் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது கோயில்ல புண்ணிய ஸ்தலம்னு சொல்றோம் இல்லையா? புண்ணிய ஸ்தலம்னு எந்த கோயில் எல்லாம் சொல்றோம்? சொல்லலாம், நீங்க சொல்லலாம். பழனி, திருப்பதி, சிதம்பரம், ராமேஸ்வரம், இப்படி நிறைய, திருவண்ணாமலை, இப்படி ஏன் சொல்றோம்? இப்போ பழனி எல்லாம் சொல்றோம். இப்ப நம்ம ஊர்ல திண்டல் கோயில் இருக்கு, ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அப்ப அதெல்லாம் புண்ணிய ஸ்தலம் இல்லையோ? ஏன் அதை மட்டும் புண்ணிய ஸ்தலம் சொல்றோம் அப்படின்னா, அங்க போகமகாமுனிவர் அவர்களை அடக்கம் செய்து வைத்திருக்க வேண்டும். பெரியோர்களை எங்கேயெல்லாம் அடக்கம் செய்து வைத்ததோ அதெல்லாம் புண்ணிய ஸ்தலம். அதாவது புண்ணிய ஸ்தலம் என்று குறிப்பிட்டிருக்கோம். இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவார்த்தமான ஒரு பகுதிக்கு நாம் இப்ப வந்திருக்கிறோம். அப்படின்னா, இப்ப கோயில்ல, பழனி கோயில்ல ஒரு ஐயர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு 85-90 வயசு வரைக்கும் திருமணமே செய்துக்கல. தான் சின்ன வயசுல அந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சகரா வந்திருக்கார். பழனியில மெயினான இடத்துல அவர் 85-90 வயசு வரைக்கும் அந்த கல்யாணமே பண்ணிக்காம அந்த கோயிலுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து சேவித்துக் கொண்டு இறைவனை பாடிக்கொண்டு முருகப்பெருமானை பாடிக்கொண்டும் அவரை சேவித்த வண்ணமாகவே இருக்குகின்றார். அப்படி இருக்குகின்றவருக்கு ஒரு நாள் அந்திம காலம் இறந்து விடுகின்றார். அவரை அந்த கோயில்ல வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்குவார்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? இப்ப இல்ல, கோயிலுக்கு அடிவாரத்தில் சுடுகாடு தான். அப்போ இப்படி இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்த அவரும் சுடுகாடு, இன்னொரு பக்கம் பார்த்தா குடியாரனா இருப்பாங்க, தண்ணி போட்டவங்க, இல்ல திருடினவங்க இல்லையா, எத்தனையோ தப்பு செஞ்சவங்களும் சுடுகாடு. 2 பேரும் போய் அந்த இடத்துல சேர்றங்கிறது நம்ம இதுக்கு ஒத்து வரல. அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். போகமகாமுனிவர் யாரு? ஒரு மனித உருவத்தில் வந்தவர்கள் தானே, ஒரு தாயினுடைய கற்பறையில் வந்தவங்க தானே அவங்களும். ஆனா அவங்கள கோயிலுக்குள்ள வச்சு பூஜை செய்யற அளவுக்கு கோயில் வச்சிருக்கணும். இல்ல, அது சுடுகாடுன்னு சொல்றது இல்லை இல்லையா? அவர்கள் ஆன இடமெல்லாம், அடக்கஸ்தலம் எல்லாம் கோயில்களாக வழிபட்டு வருகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலம்னு வேற சொல்றோம், அது புண்ணிய ஸ்தலம்னு சொல்றோம் இல்லையா? மகான்களின் ஜீவ சமாதி பற்றியும் சாதாரண மனிதர்களின் மரணம் பற்றியும் மரணத்தின் 2 வகையை வேதங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போ ஏதோ மரணத்துல 2 வகையா தெரியுது. நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன மரணத்தில் 2 வகை அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், காஞ்சி மகா பெரியவர், இது சொன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லா புரியும். மகா பெரியவர், அவங்க பெரியவங்க இருந்த காலத்துல அவர் முக்தி அடைஞ்சு இதாயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் புறப்பட்டு போனாங்க அதில் கலந்துக்கிறது. அப்ப என் நண்பர் ஒருத்தர் என்கிட்ட அவரும் போறக்காக வந்தவர், என்னை கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரி என்னை கேட்கறதுக்கு வந்திருந்தார். அவர் சொல்றாரு, ஏப்பா காஞ்சி பெரியவர் செத்து போயிட்டாருமே உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அடுத்து சொன்னாரு, நாங்களாம் அங்க இளவுக்கு தான் போறோம், இளவுக்கு போறோம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை உங்க மனசுக்கே அது கரெக்டா படுதா? செத்து போயிட்டார் என்றும் இளவு என்றும் அவர் சொன்னா, ஐயோ சொல்லக்கூட, நம்ம அறியாம சொல்றோம். காஞ்சி பெரியவர் நமக்கு நெருங்கின உறவினர் அல்ல இல்லையா? ஆனா இதே நம்மளுடைய தாய் தகப்பன், என்னங்க, தாத்தா பாட்டி, நம்ம மனைவி கணவன் யார் இறந்து போனாலும் செத்துட்டாங்க, தீட்டு இளவு, இதையெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப அவங்களுக்கு அந்த வார்த்தை சொல்ல வேண்டாங்கிறோம். அவங்க எல்லாம் இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க, அவங்கள செத்து போயிட்டாங்க, அவங்க அவங்கள போய் இளவுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம அறிவு நமக்கே படுது. அப்ப ஏதோ 2 விதம் தெரியுது. செத்தா சுடுகாடுன்னு தெரியுது, இன்னொன்னு கோயில வச்சு புண்ணிய ஸ்தலம்னு எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் போய் வணங்கக்கூடியதாகவும் இருக்கின்ற இடத்தை நாம் ஜாக்கிரதையாக புரிந்து வர வேண்டும். என்றால் இப்பொழுது கோயிலுக்கு நம்ம பழனிக்கு எல்லாம் புறப்பட்டு போறோம்னு வச்சுங்களேன். அப்படி போற இடத்துல வீட்டுல இருந்து எப்படி போறோம்? குழந்தை குட்டிகளை கூட்டிக்கிட்டு இல்லைங்களா, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடலாம் கட்டிக்கிட்டு கோயில போய் வணங்கிட்டு போகருடைய ஜீவ சமாதியிலையும் போய் சுத்தி அவர்கிட்டையும் வேண்டி சாமியை கும்பிட்டுட்டு தனக்கு என்ன வேண்ட விரும்புமோ அவர்கிட்ட போகர் சமாதியிலையும் வேண்டிக்கிட்டு அங்கேயே திண்ணீர் வாங்கி அடிச்சுக்கிட்டு தைரியமா பெண்கள் குழந்தைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சுட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றதானே நாம.
வந்து வீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? நேரா வீட்டுக்குள்ள போயிடுறோம். கை கால் கழுவிட்டு போவோமா? போறதில்லை. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் வீணா போயிடும். அப்படியே நேரா வீட்டுக்கு போறோம். ஆனா நீங்க அறிவுடைய மக்கள் இதை சிந்திக்கணுங்கிறக்காக சொல்றேன். நமக்காக பாடுபட்ட தாத்தா பாட்டி, நமக்காக வாழ்ந்த அப்பா அம்மா, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க இறந்துட்டாங்க, சுடுகாட்டில் வச்சுட்டா நம்ம வீட்டுல இருந்து போகும்போது குளிச்சுட்டு போவோமா? குடும்பங்குட்டியோட போய் அவர் போய் வாங்கிட்டு வரலான்னு போவோமா? அதான் ஆண்கள் தான் போக முடியும். போயிட்டு வந்து குளிச்சுக்கிட்டு தான் உள்ள போகணும். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன? எதற்காக இந்த மரணம் இப்படி சம்பவிக்குது? இப்படி ஒரு சம்பவம் என்று நாம் இப்பொழுதுதான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லாரும் அனைவரும் நான் சொல்லுகின்றேன், கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த மரணத்தில் 2 வகைங்கிறத நான் யாரு நிஜானந்த போதத்தில் சொல்றாங்க. மாளுவதும் 2 விதம் மைந்தாகேளாய். மாளுவதும் சாவறதுல 2 விதம் இருக்குது. மகத்தான ஜீவகலை மாறும் போதுங்கிறாங்க. இந்த மாளுவதும் 2 விதம் மைந்தாகேளா என்று நிஜானந்த போதத்திலே குறிப்பிட்டது போல ஏதோ மரணத்தில் 2 வகை இருக்கிறது என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த இப்ப நாம் பார்த்தோமே, பெரியோர்கள் எல்லாம் புண்ணிய ஸ்தலம் என்றும் அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்கும் இடம் புண்ணியம் பெற்ற இடம் என்றும் அது ஜீவ சமாதி என்றும் அங்கே நாம் குடும்பத்தோடு சென்று வழிபடுகின்ற இடமாகவும் நாம் வருகிறோம் என்று சொன்னால் அவர்கள் அழியாதவர்கள், அவர்கள் உடல் எல்லாம் அழியாமல் இருக்கின்றது என்று நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? அது சத்தியமே, அது சத்தியமே என்பதற்கு பெரியவர்கள் நமக்கு சத்தியம் பண்ணியை குறிப்பிட்டு வருகின்றார்கள். அப்படின்னா இப்ப பழனியில போய் முருகப்பெருமானையும் தரிசிக்கிறோம், பக்கத்திலேயே ஒட்டின மாதிரியே போகமகாமுனிவரை சிந்திக்கிறோம். இது மனித உடல் எடுத்து வந்தவங்களுக்கும் அவங்க தான் செஞ்சு இந்த சிலை வழிபாட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு கோயிலுக்குள்ளேயே இறைவனுக்கு அருகாமையிலேயே வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு பாக்கியம் பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஏதோ மரணத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பும் வீணா போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ மரணத்தில் 2 வகை என்று அவர்கள் நிஜானந்த போதத்தில் குறிப்பிட்டது போல என்ன 2 வகை? இப்ப உதாரணமாக இதை இப்ப நம்ம நடைமுறையில் நடக்கிறத உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும். அப்படின்னா இப்போ என்னுடைய நண்பர் நல்லா தான் பாடுபட்டு சம்பாரிச்சு பெரிய தொழிலதிபராகி பெரிய அளவுக்கு வந்துட்டவங்க, நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சவங்க. என்னங்க கோயில் குளத்துக்கெல்லாம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க, ஏழை எளியவர்களுக்கு பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் அப்படி இருக்கா. அவருக்கு ஒரே பையன், அவர் கோயம்புத்தூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் சிவன் கோயில் கட்டுவதற்காக போய் எல்லாம் ஒரு வசூலுக்காக போய் கேட்கும் பொழுது, மொத்தம் எவ்வளோன்னு சொல்லுப்பா, நான் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். இருந்தாலும் அவர் பெரும்பகுதியை கொடுத்து அந்த கோயிலில் தன்னை இது பண்ணிக்கிறார். இப்படியெல்லாம் அவர் செய்து வந்த ஒருவர் ஒரு நாள் இரவு தான் கணவனும் மனைவியுமாக படுத்திருக்கின்ற பொழுது இரவு ஒரு மணி அளவில் திடீரென்று உயிர் அவருக்கு பிரிந்து விடுகின்றது. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுனார், இறந்து விட்டார். சரி, பொதுவாக இறந்து விட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த பதட்டிக்கு வந்துடும் அல்லவா, உடனே உடையாந்து வெளியே சொல்லணும் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல. ஆனா இந்த அவருடைய மனைவி அந்த இரவு பூரா அந்த செத்த பிணத்து கூட ஒரு இரவு பூரா தனிப்பட்ட முறையில் அந்த ரூமுக்குள்ள இருக்க முடியுமா? இருக்க மாட்டாங்க. ஏங்க? இறந்துட்டார், அவ்வளவுதானே. அது என்ன பண்ணுது? எந்திரிச்சு ஏதாவது கடிக்குதா, இல்ல நம்மள ஏதாவது பிடிச்சிட்டு போக போதா? பயம். ஒத்துக்கிறீங்க? அப்ப பயம். இந்த பயம் ஏன் வரணும்? கூடவே இருந்தவர், அவர் கட்டின வீட்டில் இருக்கிறோம், அவருக்கு கொடுத்த துணிமணியத்தை அணிஞ்சிருக்கிறோம் இல்லையா? நம்மளை பிடிச்சிக்கிட்டு போனதும் இல்லை. அது வரைக்கும் அப்படி யாராவது கணவன் மனைவியை பிடிச்சிட்டு போனாங்கன்னா கூட பயப்படலாம். ஐயோ அவங்க வீட்டில் கூட பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா, என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. அப்படியும் இல்லை. அப்ப ஏன் பயப்படணும்? பயம் ஏன் வருகிறது? நீங்க இந்த இடத்துல ரொம்ப சிந்திக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பயம் இருக்கும். தனியாக ஒரு பிணவரையில் ஒரு தனியாக ஒருவன் கண்டிப்பாக இருப்பதற்கு பயம் வரும் இல்லையா? சரி, இப்ப நம்ம ஒரு அறிவார்த்தமா ஒரு சிந்திச்சு பார்ப்போம். இப்போ பாம்புன்னு சொன்னா படையே நடுங்குங்கிறாங்க இல்லையா? இப்ப நம்ம உட்காந்துருக்கோம் இந்த ஹாலில், மிகப்பெரிய ஒரு நல்ல பாம்பு உள்ள வந்துருச்சுன்னு ஒருத்தர் உடையாந்து சொல்றாரு. ஏங்க பாம்பு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. நாம சொல்றேன், பாம்புங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, உட்காந்துருப்போம் இல்லை என்ன பண்ணுவாங்க?
எல்லாம் டாப்புடான்னு எதிர்த்து எல்லாம் துண்டை காண ஓடி போயிடும். எதுக்காக? பயம். இப்ப சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, யானை இருக்கு, அது உயிரோடு இருக்கப்ப நம்ம கண்டா பயப்படுறோமா இல்ல அதுகிட்ட போய் கொஞ்சம் விளையாடுறோமா? பயப்படுறோம். உயிரோடு இருக்கிறப்ப பாம்பு, சிங்கம், புலி, யானை இது மாதிரியான விலங்குகளை கண்ட பயமா இருக்கு. இப்ப அது செத்து போச்சு, உயிர் விட்டுருச்சு. பாம்பு செத்து கிடக்குது, நல்ல பாம்பு, பெரிய நல்ல பாம்பு செத்து கிடக்குது. நம்ம பிள்ளைங்களாம் குச்சி எடுத்து தள்ளி விளையாடுவாங்க இல்லையா? ஐயோ பாம்பு செத்து போச்சு, அது பக்கத்துல போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல? இல்ல சிங்கம் செத்து போச்சு, அப்பதான் போய் அதை கட்டி பிடிச்சி போட்டோ எடுப்பாங்க, அந்த பல்ல கூட எடுத்து கோத்து வச்சுக்குவாங்க. பயம் போயிருது. உயிர் இருக்கிற வரைக்கும் பயந்த நாம உயிர் போனதையும் யானை செத்து கிடக்கும், அவ்வளவு பெரிய உருவம், பக்கத்துல போய் அதை தந்தத்தை எடுக்கிறதும், அதை குழந்தைங்க கூட போய் நிக்குது, பயப்படுறது இல்லை இல்லையா? நம்ம வீட்டில் ஒரு மாடு செத்து போச்சு, பூனை செத்து போச்சு, நாய் செத்து போச்சு, வளர்த்தது, அதுக்கு ஏதாவது பயப்படுறோமா? இல்லப்பா நேற்று மாட்டு கொட்டாயில் மாடு செத்து போச்சு, நீங்க எங்கே அங்கே போயிடாத அப்படின்னு சொல்றோமா? பயப்படுறோமா? முடிஞ்சு போயிருந்து முடிஞ்சு போனதானே. ஆனா நமக்காக பாடுபட்ட நம்முடைய தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, வம்சாவளி நல்லா இருக்கணும்னு பாடுபட்டு இரவு பகலாக விவசாயம் செஞ்சு பால் சுமந்து ஊத்தின நம்மளுடைய தாத்தா பாட்டி செத்து போன பயம் வருகிறது என்று சொன்னால், இந்த பயம் ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது? அப்ப ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இதெல்லாம் பயப்படல. அதுவும் நீங்க நல்லா பார்க்கணும், ஒருத்தர் இறந்துட்டாரு சொன்னா சுத்தி எல்லாம் உட்காந்து சொந்தம் இருக்கும், இரவு ஆனா வெளியே வந்து உட்காந்துக்குவாங்க, உள்ள லைட்டை வச்சுட்டு பயந்துக்கிறாங்க இல்லையா சொல்றாங்க. அப்படின்னா அந்த ரூம்ல தூக்கு போட்டு செத்து போயிட்டு அந்த கேள்விப்பட்டா அவ்வளவுதான், அந்த பக்கம் போறக்க பயப்படுறாங்க இல்லையா? தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு, அந்த ரூமுக்கே போறது இல்லையே, அவ்வளவு பயம். அந்த இடத்துக்கு குடி வர்றக்கே பயப்படுறாங்க, அந்த ஆவி சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப ஆவி அழியறதுல தெரியுது, ஏதோ செத்து போச்சு இந்த உடம்பு தானே தவிர, ஆனா அந்த உயிர் அழியறது இல்லைங்கிறது நமக்கு பொதுவாகவே தெரியுது. அப்படி அதனாலதான் அதுக்கு 40 நாள் திவசம் எல்லாமே கொண்டாடுறோம் இல்லையா? இப்போ அது மாதிரி அவர் இறந்துட்டாரு. அந்த அம்மா பதறிக்க சொல்லுது, பையனை கூப்பிடுது, எல்லா தகவல் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா அவரை அங்க அங்க இடுகாட்டு கொண்டு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம அதுக்கு சாங்கியம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சாணி சட்டியை கரைச்சி வைக்கிறாங்க, விளக்கு மாத்த போடுறாங்க இல்லையா? கொண்டு போகும்பொழுது அப்படியே பொறி அரைச்சிக்கிட்டே போறாங்க. அப்புறம் போய் சுடுகாட்டுக்கு பக்கமா போய் அவருடைய உடம்ப தலையை சுடுகாட்டு பக்கம் திருப்பி அப்படி கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு வந்து கூட என்ன பண்றாங்க, சில குடும்பங்கள்ல கடுகு எடுத்து வீடு பூரா இறைச்சாங்க, ஏன்னா பொறுக்கி தின்னுட்டு வரக்கு லேட் ஆகணும். அதாவது என்னென்னலாம் அதுக்கு ஒரு ஒரு அபகீர்த்தியாக நம்ம அந்த சாவுல இப்படி போயிட்டா என்ன நமக்கு ஒரு அவமானங்கள் செய்கின்றார்கள்னு பார்த்தா, பையன் ஒரே பையன் தீ வைக்கணும் அப்படின்னா சுத்தி நேரா வைக்க முடியாது, சுத்தி பின்னாடி பார்க்காம வச்சுட்டு போ. அதே மாதிரி ஆத்துல போய் குளிச்சுட்டு மொட்டையை அடிச்சு குளிச்சுட்டு வா பையனுக்கு. ஏன்னா பட்டினத்தார் தான் அழகா சொல்லுவார், ஆற்றில் மூழ்கி நினைப்புணிந்தனரே, பெயரினை நீக்கி சுப்பிரமணியன் பேர் இருக்கும், கந்தசாமின்னு பேர் இருக்கும் இல்லையா, பழனிசாமின்னு இருக்கும். பெயரினை நீக்கி சாவு வந்துச்சுனாவே என்ன ஆயிருது, பிணம்ங்கிற பேர் வந்துருது. பெயரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டுனார். அப்புறம் நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. ஏன் அப்படின்னா அந்த செத்து போன அந்த ஆவிக்கு அந்த அந்த பேயா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மொட்டை அடிச்சுட்டா அந்த உடம்புக்கு அடையாளம் தெரியாது அப்படிங்கிறதுக்கு மீசை எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு வர்றாங்க. இந்த சாங்கியங்கள்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு அதோகதிக்கு போயிட்டோங்கிறத பெரியோர்கள் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி அல்ல, இதை பெரியவங்களுக்கு அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ஞானிகளுக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. அதுபோல இப்ப அவரு இறந்துட்டார், இவரை கொண்டு போறாங்க அப்படின்னா, நீங்க உண்மையா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிராமத்துலயும் சரி டவுனுக்குள்ள எப்படின்னு எனக்கு தெரியாது, கிராமத்துல சொல்லுவாங்க எப்படின்னா, அவர் இறந்துட்டாருனாவே இவர் எத்தனை தான் லட்சமா கொடுத்திருந்தாலும் அந்த கோயில் கதவை சாத்திடுறாங்க. சரிங்களா? அப்ப அந்த கோயில் கதவை சாத்திடுறாங்க. இவரு சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு தான் அந்த இதுக்கு மறுபடியும் பூஜை பண்ணி தான் கோயில் நடைய திறக்கிறாங்க. ஏங்க ஏன் நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அவமானாலும் இவர் பார்த்து கட்டின கோயில் தானே,
இவர் பார்த்து அதுக்கு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தானே, போய் இறைவனை வழிபட்டவர் தானே, என்ன மாற்றமா போயிட்டார் அந்த இறைவனுக்கு? இப்ப உதாரணமா இதை சொன்னா நன்றாக இருக்கும். கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பன்னி செத்து கிடந்தது. ஐயர் அங்க பார்த்துட்டு அவர் என்னங்கிறாரு, ஏப்பா காலையிலிருந்து இது அதாவது இப்படியே கிடக்குது, யாராவது எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னாரு. சரியா? அதுக்காக கோயில் கதவை சாத்தல. ஒரு நாய் செத்து கிடந்தது, அதுக்காக கோயில் கதவை சாத்தல. நீங்க நல்லா சிந்திக்கணும். அதை அசூசியை சாப்பிடுது, ஆனா அதை பண்ணல. ஆனா நாம சாப்பிட்றது நறுமணம் சாப்பிட்றோம், எல்லாம் ஜவ்வாது திண்ணீர்லாம் அடிச்சுக்கிட்டு கோயிலில் உத்தராட்சி போட்டு நம்ம பக்தியா போன நமக்கு இறந்துட்டானா கோயில் கதவை சாத்துறோம். அப்ப நாம் என்ன தவறிவிட்டோம்? இந்த கோயில் கதவு சாற்றும் அளவுக்கு நாம் என்ன தவறிவிட்டோம் என்று சிந்திக்க வேண்டும். அதனாலதான் நான் இதை பெரியோர்கள் எல்லா இடத்திலும் கதறி கதறி சொல்லுகின்றார்கள். பட்டினத்தார் சொல்லும் பொழுது பெரிய பெரிய சாவை எல்லாமே அவர் ரொம்ப ஏதாவது வருத்தமா சொல்லுவார். என்னன்னு சொல்லுவார்னா, முடிசார்ந்த மன்னரும், பெரிய பெரிய அரசர்கள் எல்லாமே முடிசார்ந்த மன்னரும் கடைசியில் ஒரு பிடிசாம்பலாய் போவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வையே நினைப்பதல்லால், இந்த உலக படி சார்ந்தது இந்த உலக வாழ்க்கையே திரும்ப நீங்க நினைச்சுக்கிட்டு போறதே அல்லாமல் பொன்னி அம்பலவாணர் அடிசார்ந்து, அம்பலவாணர் அந்த இறைவன் ஈசன், அந்த சிவபெருமான், பொன்னி அம்பலவாணர் அடிசார்ந்து அந்த வீடு பேறு பெறலாம் என்று ஒருவரும் எண்ணுவாரே இல்லையப்பா. ரொம்ப கவலையை சொல்றார். முடிசார்ந்த மன்னர் கடைசியில முடிஞ்சு போச்சே. அப்ப அதுக்காக இது வல்லங்கிறக்காக அவங்க அறுதிட்டு சொல்றாங்க, இந்த வாழ்க்கை இப்படி தொலைச்சிடறதல்ல. அப்ப நம்ம அப்படி தொலைச்சிட்டோம்னா 6வது அறிவை கொடுத்து இறைவன் இவனுக்கு வேணுங்கிற சவரட்சணை எல்லாம் இந்த உலகத்துல படைச்சு கொடுத்து, காற்றை கொடுத்து, உணவை கொடுத்து, தண்ணியை கொடுத்து எல்லாம் அனுபவித்து விட்டு எதற்காக இப்படி அழிஞ்சு செத்து போறக்காக இருக்குமா அந்த மனித தேகம்? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்படி செத்து போறக்காக மனிதன் பிறக்கவில்லை. ஏதோ ஒரு பெரும் நிலையை அடையத்தான் இவன் வந்தான். அதனாலதான் அந்த ஜீவன் தேடிக்கிட்டே இருக்கு, ஏதாவது ஒண்ணு வேணும். எதை பணம் சம்பாரிச்சிட்டோம், கோடிக்கணக்காக வந்துருச்சு, அவரை போய் கேட்டா நம்மளை விட துன்பத்தை சொல்றாரு. யார்கிட்ட இன்பமே தெரியல. பணம் சம்பாரிச்சா இன்பம் வரும்னா சம்பாரிச்சு பார்த்துடலாம். சரி, அதுதான் கூட வருமானாலும் சம்பாரிச்சு பார்க்கலாம், அதுவும் வரப்போறது இல்லை. எதுவுமே இல்லாததுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய திருக்குறளில் நிலையாமை என்ற ஒரு பகுதியை கொடுத்திருப்பார்கள். எதெல்லாம் நிலையாமை, எதெல்லாம் நிலையில்லாதது, நிலையில்லாததையெல்லாம் நிலை என்று நாம் நினைத்துக் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம் என்று குறிப்பிடுவார்கள். இறைவன் நமக்கு மனிதனுக்கு அறிவை கொடுத்ததனுடைய சிறப்பு அழியாமையை தேடிக்கொள்வதற்குத்தான் இவனுக்கு அறிவை கொடுத்தது. செத்து நாரி நலங்குழஞ்சு போவதற்கு அல்ல. பெரியோர்கள் ஞானிகள் எல்லாம் எந்த பெருநிலையை அடைந்து சாகாவரம் பெற்றார்களோ, சாகா கல்வியை கற்று சாகாவரம் பெற்றார்களோ அந்த நிலையை அடைவதற்குத்தான் மனிதனுக்கு 6வது அறிவை கொடுத்தது. ஆனால் பெரியோர்களை நம்ம என்ன சொல்றோம், அவங்க இன்னும் சாகல, அவங்க தேகமெல்லாம் அழியல, இன்னும் அதுக்குள்ள சாட்சிகள்லாம் இருக்குது. நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் தரேன், சாட்சிகள்லாம் இருக்கு தேகம் அழியாம இருக்கிறதுக்கு. அப்படின்னா இந்த சாட்சிகள் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி ஞானிகள் எல்லாம் இறைவனிடத்திலே அந்த காலத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், அவை பிராட்டியார் மூதாட்டி அல்லவா, நம்மளுடைய தமிழ் மூதாட்டி அல்லவா, அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பற்றற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றும் அழியாது உடம்பு. இந்த உடம்பானது இறைவனை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தோமே ஆனால் அழியாது என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். பாம்பாட்டி சித்தர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இப்ப எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர் சொல்றார், மலை போன்ற செம்பொற்குருவை வைத்திருப்பவர். செம்பொற்குருனா பணம், நல்ல செம்பொன் பொருளால் சம்பாரிச்சு, மலை போன்ற ஏகப்பட்ட சம்பாரிச்சுதான் மலை போன்றங்கிறார். அதனால சொல்றார், மலை போன்ற செம்பொற்குருவை வைத்திருப்பவர் மரளிதான் வருகையில் வாரி செல்வாரோ. மரளி யமன், யமன் வர்றப்ப இதெல்லாம் அள்ளிட்டு போக முடியுமா? முடியாது. அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர், இறைவன்பால் அலையாமல், இந்த மனமானதை அலைஞ்சு கொண்டிருக்க இந்த மனதை அலையாமல் அந்த இறைவன் பேல் வைத்தவர் அழியார் என்று துணிந்து ஆராய் பாம்பே. பாம்பாடி சித்தர் சொல்றா, அவர்கள் அழிய மாட்டார்கள் என்று சொன்னார். உடலழியா திருநடனம், அது என்ன சொல்றார், உடலழியாத திருநடனமா. இந்த உடல் அழியாதான், அது எப்பேற்பட்ட திருநடனம்ங்கிறார். உடலழியா திருநடனம் என்றறியா உலகீர். இந்த உலக மக்களுக்கு அது தெரியல. என்றறியா உலகீர் சுத்தமுள்ள திருநடன தேகம் அதே நிற்கும். அப்போ இறைவன் சொற்படி நடந்து
அவர்கள்பால் ஒட்டி நாம் போனோமே ஆனால் அந்த தேகம் நிற்கும், நிலை நிற்கும் என்று ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள் மிக அழகாக தங்களுடைய 6ஆம் திருமுறையிலே 10 கோரிக்கைகளை இறைவனிடத்திலே சமர்ப்பணம் செய்கின்றார்கள். எப்படி என்றால், இந்த பிறவியிலேயே என் உடல் அழியாத சுக உடலாக நிலை பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்லுகின்றார், வழக்கமாக மண்ணில் வீழ்ந்து மறைகின்ற உடலை, வழக்கமாக மண்ணில் வீழ்ந்தா அந்த உடல் அழிஞ்சு தர போகும், அது சொல்றாங்க. வழக்கமாக மண்ணில் வீழ்ந்து மறைகின்ற உடலை இரவா உடலாக நிலைத்து இருக்கும்படி, அது இரவா உடலாக இருக்கணுமா, இரவா உடலாக நிலைத்து இருக்கும்படி எனக்கு அருள் செய்தல் வேண்டும் கேட்கிறார். அந்த அருளை கேட்கும் பொழுதே அது மாதிரி கேட்கின்றார். அடுத்ததாக கேட்கின்றார், துன்புற்று அழிகின்ற தன்மையுடைய மருள் உடலை. இது துன்பத்தில் வர்றதான பிணி மூப்பு சாக்காடுல அணுகக்கூடிய தேகம் தானே. அது சொல்றார், துன்புற்று அழிகின்ற இந்த தூள உடலை அப்படின்னு சொல்லிட்டு அழியாத அருள் உடலாக மாற்ற வேண்டும், அழியாத அருள் உடலாக மாற்ற வேண்டும் என்று கேட்கின்றார். அப்புறம் இதையும் சொல்றார், என்ன இருக்கிறார்னா, அழிந்து போகின்ற இந்த பூத உடல், அழிந்து போகின்ற இந்த பூத உடல் அழியாத பொன் உடலாக மாற வேண்டும். எப்பா, இதே நாத்தம் முடிச்ச உடம்பு, அது பொன்னுடலா மாத்தணும்னு கேட்கறேன்னா விளையாட்ட பேச முடியுமா, கேட்க முடியுமா? அவங்க சத்தியமா சொல்றாங்க, மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்லுகின்றேன்கிறாங்க. அப்பேற்பட்ட பெருமானார் அவர்கள் நம்ம இடத்திலே சத்தியம் செய்கிறதா? என்ன சத்தியமே வந்து சத்தியம் பேசுது. நான் சத்தியமா சொல்றேன், ஏன் நம்ம தலையை அடிதலைகளாக போகக்கூடாது, புழுத்தலையா போயிடக்கூடாது. மாணிக்க வாசக பெருமான் என்ன கேட்கின்றார் சிவபெருமானிடத்தில்? நான் ஒரு நாள் புழுத்து என் தலையெல்லாம் புழுத்து மண்ணில் வச்சு புழுத்து வீணா போயிருவேனே, அப்படி ஆக்கிறாதீங்க, நான் அப்படி இல்லாம என்னை ஆக்குங்கன்னு கெஞ்சி கேட்கிறார் மாணிக்க வாசக பெருமான். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு, புழுத்தலை புலையனேந்தனக்குனார். என்ன கேட்கணுமா? செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் செல்வமே சிவபெருமானே, எனக்கு அந்த சிவபதத்தை அழிக்கணும், அழிச்சிங்க. இப்படி புழுத்தலைய நான் போக இருந்த என்னை இன்னைக்கு நான் இப்படி ஆகினேன் அப்படின்னு அவன் டிக்ளேர் பண்ணான். அப்ப நம்ம புழுத்து போகாம இது பொன்னுடலாக மாறுவதற்காகத்தான் இறைவனிடத்திலே அந்த கோரிக்கைகள் வைத்தார். பாம்பாட்டி சித்தர் தெளிவாக எடுக்கிறாங்க பாருங்க. நித்தியம் என்னும் நம் மலையில் நின்று கொண்டோம் யாம். எப்படி நித்தியமா, அது அழியாததான். அந்த இறைவனை பற்றி சொல்கின்றார். அந்த வைரமலையில சாஞ்சிக்கிட்டதை சொல்றார். நித்தியம் என்னும் மலையில் நின்று கொண்டோம் யாம், நினைத்தபடியே நின்மலமானோம். நான் என்ன நினைச்சனோ அது மாதிரி இறைவனிடம் நான் பற்றி கொண்டேன், பிடித்துக் கொண்டேன், நின்மலமானோம். அப்படி ஆனதுனால எனக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னா, சத்தியம் செய்கின்றார்கள். சத்தியமாய் எங்கள் கடம்தான் அழியாது. சத்தியமாய் எங்கள் கடம், எங்கள் உடம்பு, கடம் என்றால் உடம்பு, எங்கள் சத்தியமாய் எங்கள் கடம் அழியாது. சந்தமும் வாழ்வோம் என்று ஆடாய் பாம்பே, ஊழி ஊழி காலம் கற்பாந்த கோடி காலமும் வாழ்வோம் என்று ஆடாய் பாம்பே, துணிந்த ஆடாய் பாம்பே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாடல்ல குறிப்பிடுறாங்க. அப்படி எல்லா பெரியவர்களும் இந்த உடல் அடியாதது, இது மண்ணில் வச்சாலும் மண்ணு தீண்டாதது. இது எப்படி தீண்டாதது என்றால், முக்தி என்று அடைந்து விட்டால் அவர்களுக்கு இந்த தேகத்தை மண் தீண்டாது என்று அறுதியிட்டு சொல்லுகின்றார்கள் எல்லா பெரியோர்களும். இந்த முக்திங்கிற ஒரு நிலையை அடைவதற்குத்தான் மனிதன் தேகம் எடுத்து வந்து 6வது அறிவை பெற்று வந்தமே தவிர மற்ற எதற்காகவும் நாடாளுவதற்கோ மந்திரியாவதற்கோ இல்ல பணம் சம்பாதிக்கவோ அடுத்தவர்கள் புகழ்வதற்காகவோ அதற்காக நாம் இங்கே வரவில்லை. நாம் வந்த ஒரே காரியம் அந்த நித்தியம் என்னும் மலையில் நாம் நிற்பதற்காகவும் அந்த அநியாய மரணத்தில் மாட்டி சாவு என்ற மரணத்தில் மீளுவதற்காகவும் தான் நமக்கு இறைவன் 6வது அறிவை கொடுத்தார்கள். மனிதர்கள் மரண இறுதி நேரத்தில் அபகீர்த்தி அடையாமல் மகான்கள் அடைந்த முத்திநிலை அடைய இவ்வுலகில் சம்பாதிக்க வேண்டியது என்ன என்பது பற்றி உலக பொதுமறையான திருக்குறளில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள்.
அதனால தான் வள்ளுவ பெருந்தகை அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் அதை ஒரு ஒன்றரை வரி நினைப்பாங்க. அவ்வை பிராட்டியார் மிக அழகாக சொல்லுவார்கள், கடுகினை துளைத்து 7 கடலினை அதில் புகுத்தி குறுக்க தரித்த குரல். ஒரு கடுக ஓட்ட போட்டு கடலே எவ்வளவு பிரம்மாண்டம், அதுல 7 கடல்லாம் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பிரம்மாண்டத்தை அதுக்கு அந்த கடுகுக்குள்ள கொண்டு போக முடியும். அப்படி பிரம்மாண்டத்தை கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஞான கண்டாளத்தில், அந்த அறிவாகார கிடாரத்தில், அந்த மதிநிதி அண்டாளத்தில் இவர்கள் என்ன கண்டார்கள் என்று நம் தெய்வம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படின்னா ஏது அப்பேற்பட்ட சொத்து அல்லவா திருக்குறள், இன்னைக்கு உலக பொதுமறை அல்லவா அது. என்ன பாருங்க, நம்ம அறிவுக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும் எடுத்து நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் பிரம்மாண்டம். என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் பொருள் இல்லைன்னா வாழ முடியுமா? நம்மளால வாழ முடியாது. ஆனா அவர் சொல்றார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. சரி, இது ஒரு உலகம் தெரியுது, நாம வாழ்ற உலகம் தெரியுது, இதுல பணம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு தெரியுது. இன்னொரு உலகத்தை குறிப்பிடுகின்றார், நாம் சிந்திக்கவே இல்லை. அந்த உலகத்துக்கு என்ன வேணும்னு கேட்கிறார், அருள் வேண்டும் என்று கேட்கின்றார். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு. அப்ப அவங்க யார்? பெரிய ஞானி அல்லவா, இந்த உலகத்துக்கே ஒரு பொதுமறை கொடுத்தவர்கள் அல்லவா, பொய்யாமொழி புலவர் அல்லவா, அல்லவா, தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் அவர்கள் அல்லவா. அவர்கள் கொடுக்குகின்றார்கள், அப்பா இன்னொரு உலகம் இருக்கப்பா, அந்த உலகத்துக்கு நீ அருள் வேணுமப்பா என்று சொன்னார்கள். இந்த அருளை எப்ப சம்பாதிக்கிறது, எங்க சம்பாதிக்கிறது அப்படி என்றால், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒருத்தர் சிங்கப்பூர் போகணும்னு கேட்கிறார். அவர் சிங்கப்பூர் போகணும்னா என்னங்க பண்ணணும்? பாஸ்போர்ட் விசா வாங்கணும். எங்க வாங்கணும்? இங்க தமிழ்நாட்டிலே வாங்கணும் இல்லையா? இல்ல சிங்கப்பூர்ல போய் வாங்கிக்கிறதா? இங்கதான் வாங்கணும். அப்படி வாங்காம போன என்னாகும்? பிடிச்சு வச்சிருவான். அதுபோல அவ்வுலகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? அருள்ங்கிற விசா வேணும். அந்த அருள்ங்கிற விசாவை எங்க சம்பாரிச்சாகணும்? இவ்வுலகத்திலேயே சம்பாரிச்சாகணுங்கிறார். அப்படி நீ அருள்ங்கிற சம்பாதிக்க தவறிவிட்டால் என்னங்க, என்ன இன்னொரு உலகம் இருக்குன்னு சொல்றார். அது இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்று குறிப்பிடுகின்றார். அருள் சேர்ந்த நெஞ்சினருக்கு இல்லை, அருளை வச்சிருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை, அவர்கள்லாம் அந்த உலகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போவார்கள். அருள் சேர்ந்த நெஞ்சினருக்கு இல்லை, அருளை சேர்க்காதவர்கள் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ்னர். அதுக்குள்ள நீ போயிருவாப்பா, இருட்டு உலகம் போயிருவேன்னு சொன்னார். அப்போ நாம் வந்தது இருட்டு உலகத்துக்கு போகவா வந்தோம்? நாம் அந்த சொர்க்கத்துக்கு அடைவல்லவா, இறைவனிடத்திலே மன்றாடி நின்று பெறவல்லவா நாம் வந்தோம்? அந்த சொர்க்கத்துக்கு அதிபதியாக அல்லவா நாம் வந்தது? நாம் அதை விட்டுட்டு நாம் இருட்டான உலகத்தில் யமன்கிட்ட சிக்கி நாம் வீணாக போவதற்கு நாம் வள்ளி செத்து புழுத்து நாரி நலங்குழஞ்சி சீக்கிரமே தூக்கு நேரமாச்சு கொண்டு போய் வை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வேண்டாமே. அப்ப ஏதோ ஒரு பெரும் காரியத்திற்கு அல்லவா இந்த மனிதனுடைய படைப்பு நமக்கு. அதனாலதான் நான் அரிது என்றார்கள். மாணிக்க வாசகரே சொல்ற அரிதறிது கான், மானிட பிறவி அரிதறிது கான் என்று மாணிக்க வாசக பெருமான் ஏன் சொல்லுகின்றார்கள்? அப்போ இந்த பெரியோர்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மானிட பிறவி எடுத்து வந்த நமக்கு வேதங்கள் மூலமாக மெல்ல மெல்லமாக நமக்கு சொல்லி புகட்டி வருகின்றார்கள். எந்த காலத்திற்குள்ள இந்த அருளை சம்பாரிச்சுக்கலாம் இல்லைங்க. ஒருத்தர் இப்ப நாம் சொல்றோம் இல்லைங்க, இப்படி நம்ம செய்யலாம், நாளைக்கு யமன்கிறவன் வந்துருவான், பிடிச்சிட்டு போயிடுவான், நாளைக்கு நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கபதி. இப்ப பொதுவாகவே கோயிலில் சொர்க்க வாசல் திறக்கிறான்னு சொன்னா நம்ம போய் முண்டி அடிச்சு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட மக்கள் தானே நம்ம, இல்லையா? நரகத்துக்கு போவோம் துன்பப்படுவோம்னு சொல்லி நம்ம ஆசைப்படுற மக்களா? நம்ம ஒரு நல்லா வாழணும், இறைவனடி சேரணும் இல்லையா, அப்படி ஆசைப்படுற மக்கள் தானே. பிறவி பெருங்கடலை நீந்தத்தானே வேணும். அதைத்தானே வள்ளுவர் சொல்றார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதாருன்ட்டாங்க. அப்ப இறைவனடி சேரணும், பிறவி பெருங்கடலை நீந்தணும். அப்ப என்ன வழி? அப்ப எந்த காலத்திற்குள்ள நம்ம இந்த அருளை பெறலாம்? பொருளை இப்ப உதாரணமா இப்ப நீங்க பொருள் சம்பாதிச்சுப்பீங்க, உங்க வயசு என்ன 35 ஆச்சு, 35ல பொருள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சுப்பீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? ஒரு இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் இந்த வயசுல இத்தனை கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு தெரியும். உங்க வயசுல எவ்வளவு அருளை சேர்த்து வச்சிருக்கிறீங்க தெரியல. அருள்னா என்னன்னு தெரியல. அருள்னா என்ன? அதனாலதான் வல்லப சிம்மம் என்று சொல்லுவார்கள் வடலூர் வள்ளல் பிரான். என்ன, இடையேறாது விடையேறிஞான திடைஞான கொண்டலராம் வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் தங்களுடைய திருமறைக்கே அந்த பெயரைத்தான் சூட்டினார்கள். திரு அருள் பா, திரு அருட்பா
அருளை தரக்கூடிய அப்பா. அந்த அருள்னா என்னன்னு அவங்க நிறைய விளக்கம் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அருளை போனதையும் பெற முடியாது. அருளை பெறுவதற்கு நாம் என்ன தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதை எப்படி பெற வேண்டும், யார் மூலமாக பெற வேண்டும், அப்படி பெறக்கூடிய நபர் என்ன ஒரு நிலையில இருக்க வேண்டும். சும்மா போன அருளை பெற்றுட்டு வந்துட முடியாது. அது சொல்றாங்க. அப்ப எந்த வயதிற்குள் நம்ம அருளை பெறலாம்? இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க அருளை பெறதுக்கு நீங்க தயாரா? தயார் அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்லைங்க நமக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க, குழந்தைங்களாம் சின்ன வயசு இருக்கு, அதுகளெல்லாம் படிக்க வைக்கணும், நான் வேலைக்கு போறேன், நான் இதுகளுக்கெல்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு 60 வயசு 70 வயசு ரிட்டையர்ட் ஆன காலத்தில் நான் இந்த ஞான பாதைக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த வயசுல நம்ம பாடுபடணும். சோம்பேறி ஆகி நான் ஞானத்துக்கு போறேன்னு போகக்கூடாது. அப்படின்னா இது எப்படி சாத்தியம் ஆகும்? அருளையும் சம்பாதிக்கணும், பொருளையும் சம்பாரிச்சாகணும். அருளை கடைசி நேரத்தில் சம்பாரிச்சுக்கலாம்னா சம்பாதிக்க முடியுமா அப்படி என்பதற்கு நல்லா கவனிச்சு பாருங்க. 60 வயசு 70 வயசுல சம்பாதிக்க முடியுமானா முடியாது. ஏன்னு சொன்னா இருப்பது பொய், போவது மெய். நம்ம கண்ணெதிர்க்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்களே, இல்லையே, இல்லையா? அதை விட நான் கேரண்டி கொடுக்க முடியுமா? நான் 80 வயசுங்க, நான் கேரண்டிங்க சொல்ல முடியுமா? இல்லைங்க 40 கேரண்டி சொல்ல முடியுமா? இல்ல 30 கேரண்டி சொல்ல முடியுமா? இல்ல இன்று இரவு கேரண்டி சொல்ல முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை? அதனாலதான் சொல்றாரு, இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிலோ பகலிலோ என் உயிர் பிரிந்திடும் இறைவா, அதற்குள் உன் அருளை பெற வேண்டும் என்று எல்லா ஞானிகளும் எல்லா பெரியோர்களும் இறைவனிடத்திலே கதறுகின்றார்கள். இது எப்ப வேணாலும் யமன் வந்துடுவான். அதனால பட்டினத்தார் சொன்னார், எப்போதாகிலும் கூற்றுவன் வருவான். கூற்றுவன்னா யமன். எப்போதாகிலும் கூற்றுவன் வருவான். அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், சாற்றவும் போகான், பொருளோடு போகான், உடலோடு போகான், உயிர் கொண்டு போயிடுவான். என்ன அப்படின்னா, யமதூதர் வந்துட்டாங்க பிடிச்சிட்டு போறதுக்கு. அவர்கிட்ட போய், ஐயா காசெல்லாம் நிறைய வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளவு வேணா தர்றேன், என்னை விட்டுரு அப்படின்னா விட்டுருவாரா? பணத்துக்கு விட்டுருவாரா? இல்ல எனக்கு பதிலாக எங்க தாத்தா ரொம்ப நாள் இழுத்துட்டு கிடக்கிறாரு, அவரை கொண்டு போனா கொண்டு போயிடுவாரா? சரி இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு தான் போவாரா? சரி இந்த உடம்பத்தான் எடுத்துட்டு போறாரா? எதை எடுத்துட்டு போறார்? உயிரை கொண்டு போயிடுறாரு. அதனாலதான் பட்டினத்தார் அந்த அவங்க பெரிய தனவந்தர். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பட்டினத்தாருங்கிறது மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவங்க இந்த ஞானம் கிடைச்சுமே இதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. என்னங்க ஜடா அவங்க விட்டு கோமணம் கட்டிட்டு அப்படியே அவங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா ஒரு வீட்டில் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பயங்கர சத்தம் கேட்குது. அங்க போய் பார்த்தா ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. இவர் போறாரு, பார்த்துட்டு இவரும் தலையா அடிச்சுக்கிட்டு அவங்க அழுகுறதோட இவர் எச்சா சேர்ந்துக்கிட்டு ஐயோ ஐயோ கத்தி அழுகுறாரு. குயோ முறையோன். பாட்டி பையனுக்கும் புரியல, பித்து பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. அங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இவர் யாருன்னே தெரியல. முதல்ல வயசானவர், தாடி விட்டுருக்காரு, ஜடாமணி விட்டுருக்காரு. எதுக்கடா அந்த பெரியவர் இங்க இப்படி நம்ம பாட்டியை பார்த்துட்டு கதறி அழுகுறாரு, உளுந்து வேற அழுகுறாரு. இவங்களுக்கு புரியல. அப்ப அவர் பையனுக்கு பொறுக்கவே முடியல. யா பெரியவரே, நீங்க இவ்வளவு தூரம் கதறி அழுகுறீங்க, எங்க அம்மா உங்களுக்கு எதுவும் சொந்தமான? இல்லப்பா. எங்க அப்பா வகையில இல்ல, எந்த வகையில சொந்தம் இல்லப்பா. ஏதாவது காசு பணம் கொடுக்கலுவாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் இப்படி கதறி அழுகுறீங்களா, நீங்க யாருன்னு தெரியல. ஆடா கிறுக்கு, உங்களே பணத்தை பார்த்து அழுகுற, உங்களை பார்த்து அழுகுறேன், உங்களைய பார்த்து அழுகுறேன். செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள், நாளைக்கு உனக்கு இது வந்துருமே, அதுக்கு நீ என்ன செய்தாய்? இன்னைக்கு இந்த அம்மா பார்த்து அழுகுறேன், நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அழுகுறேன். இதெல்லாம் தேடிக்க வேண்டாமா என்று குறிப்பிடுகின்றார். அதனாலதான் வள்ளல் பெருமானவர்கள் சொல்லும் பொழுது, வையகத்தீர் வானகத்தீர் நமது வாழ்க்கையலா வாழ்க்கையென மதித்து மயங்காதீர். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அல்ல, மதித்து மயங்காதீர். உரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கை அதே வாழ்க்கையினார். எவன ஒருவன் மரண அச்சத்தை தவிர்த்து வாழ்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்போ இப்போ நமக்கு நல்லா தெரியுது, இந்த வயசுக்குள்ள எல்லாம் பெற முடியாது. அப்ப ஏதோ டக்குன்னு பெறணும் மாட்டிருக்கு. எந்த வயதுக்குள் பெறணும்? அது சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே. ஒரு நாள் யமதூதர் வந்துருவாங்களே, பட்டினத்தார் சொல்றார், காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுன் கடவாய் படும் முன்னே. ஒரு நாளைக்கு இந்த இதெல்லாம் உழுதுருமே, பாலுன் கடவாய் படும் முன்னே, மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே, ஊரார் சுடுமுன்னே, இப்படி என்னை கொண்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இறைவனை பற்றிக்கொள்.
அப்படின்னா அவர் சொல்றது காலன் வருவதற்கு முன்பாகவே இதை நீ பிடித்துக்கொள். இப்ப உதாரணமாக இப்ப இது சொன்னா இப்ப நடக்கிற ரீசன் தெரியும். டெங்கு காய்ச்சல் எங்க வேணா பரவுதுங்க, ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, இப்ப ஈரோடு வந்து பாதிக்குது, நீங்க நாளைக்கு காலையில போய் ஜிஹெச்ல போய் மருந்து போட்டுக்கிட்டவங்க எல்லாம் தப்பிச்சுக்கலாம்னு சொன்னா நாமெல்லாம் பார்க்கலாங்க, நாளானிக்கு போய் போட்டுக்கலாம்னு சொல்லுவோமா? அள்ளறி கிளறி போய் அவன் தலை மேல விழுந்தா போய் போட்டுட்டு வந்துருவோம். யார் நின்னால நிக்கல அவன் மேல ஏறி கூட போய் போட்டு வந்துருவோம். எதுக்காக? உயிர் தப்பிப்பதற்காக இல்லையா? இது தெரியுது. அது அழகாக சொல்லுவாங்க, எப்பா வெயில் அடிக்குதுன்னா கொடை எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு அறிவு இருக்கே, காலில் முள்ளு குத்திருமேனு செருப்பு துணையை நாடுறையே, இரவு வந்துருமேனு வெளிச்சத்தின் துணையை நாடுறையாப்பா, உனக்கு அந்த அறிவெல்லாம் இருக்கே, மரணம்னு வந்துருமே என்ன துணையை நாடினாய். இப்ப டெங்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதுக்கு என்னவோ ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறோமா இல்லையா? ஒரு மருந்து எடுத்துக்கிறோம். எதுக்காக எடுத்துக்கிறோம்னா உயிர் வாழ்றதுக்காக. அதை கேட்கிறாரு பாருங்க, என்ன வகை செய்தோம் யமதூதன் வந்தாக்கள். ஒரு நாள் வந்துருவானே, அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம்? சொல்றார் பட்டினத்தார், என்ன வகை செய்தோம் யமதூதன் வந்தாக்கால் பின்ன என ஒட்டானே பேய் நெஞ்சே. அலைபாஞ்சுக்கிட்டு இருக்கிற நெஞ்சை பார்த்து சொல்றாரு, பின்ன என ஒட்டானே பேய் நெஞ்சே சொன்னபடி கேள், தூதன் பரிந்து வரும் முன்னே, தூதன் என்றால் யமதூதரை சொல்றார், தூதன் பரிந்து வரும் முன்னே அந்த இறைவனை தேடி பெற்ற அருளை பெற்றுக்கொள் என்று முடித்து விட்டார். அப்போ நமக்கு பிரிகாஷனா அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். நம்ம சுடுகாட்டு ஞானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா சுடுகாடு போற வரைக்கும் என்ன பேசிட்டு போறது, என்னங்க வாழ்க்கை, என்னதான் இவர் சம்பாரிச்சா இப்படியெல்லாம் இருந்தார், என்னத்தை கொண்டு போயிட்டாருங்க. இது வந்து சுடுகாட்டு ஞானம். போயிட்டு வந்தது யார் தெரியுமா அப்படின்னு முண்டாஸ் கட்டி பேசுறது நாம தான் இல்லையா? அப்போ அவருக்கு வந்து நமக்கு வந்துருமே, அதுல இருந்து தப்பித்துக் கொள்வது என்ன? அதுலதான் புத்த பகவான் அவர்கள், புத்தர் பிரான் அவ்வளவு பெரிய அரசவையை விட்டுவிட்டு, மிகப்பெரிய ராஜ்யம் அல்லவா அவர்கள் அவங்க தகப்பனார் கொடுத்தது, ஒரே நிமிஷத்தை அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு புறப்பட்டாங்களே. எதை கண்டு? மரணத்தை கண்டாரு, பார்த்தாரு, செத்து தூக்கிட்டு போறதை பாக்குறாங்க, முதுமை வர்றதை பாக்குறாங்க, ஒருத்தருக்கு நோய் வர்றதை பாக்குறாங்க. அப்ப நோய் நொடியே இல்லாத, என்ன அழகா அவர் பாக்குறாரு, நோய் நொடியே எல்லாம் வரவே கூடாது என்று இளமையாவே இருக்கணும், முதுமை வரக்கூடாது, மரணமே வரக்கூடாது, நான் இப்படியே இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னு கிடைச்சது, புறப்பட்டுட்டாங்க. அந்த அரச மாளிகையெல்லாம் அவருக்கு தூசா போச்சு, அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அப்போ போன மகான்கள்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கிளிக்க சொன்னா கிளிப்பீங்களா? இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்ப அந்த 100 ரூபாய் கிழிச்சா 10 லட்சம் எடுத்துக்கலாம்னா சாதாரணமா நம்ம எடுத்துக்குவோம் இல்ல, கிழிச்சிருவோம் இல்ல, சாதாரணமா 10 லட்சம் கிடைக்குது. அப்போ புத்த பகவானுக்கும் பட்டினத்தாருக்கும் என்ன பெரும் பரம்பொருள் ஒன்று கிடைத்திருந்தால் இந்த உலக வாழ்க்கையானது அவர்களுக்கு எளிதாக தெரிஞ்சிருக்கும். இவர் பெரிய கோடீஸ்வரர், இவர் தூண்லாம் கூட வைரத்திலேயே தான் தூண்கள் நிற்குமா பட்டினத்தார் வீட்டில், அப்பேற்பட்ட கோடீஸ்வரர். இங்கேயோ மகாபிரபு யாரு? புத்த பகவான். அவர்களுக்கு என்ன அதுக்கு மேல வேணும்? அரசருக்கு மேல என்ன வேணும் இல்லையா? கடைசியில் அலெக்சாண்டர் என்ன சொல்றார்? உலகத்தையே சுத்தி வளைச்ச அலெக்சாண்டர் என்ன சொல்றார்? என்னுடைய இருகரங்களையும் சவப்பட்டியில வச்சு வெளியே நீட்டுங்க, நான் போகும்பொழுது ஒன்று கொண்டு போகல, இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னார். எதற்காக சொன்னார்? இப்ப இல்லையே, இதையெல்லாம் அறிந்த நாம் செய்கின்ற தவறு என்ன என்றால் அதை பற்றி அறியாமல் இருப்பதுதான் தவறு என்று சொல்லுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டே மீண்டும் அது எனக்கு வராது என்று நினைக்கின்றோமே, சாவு எனக்கு வரும் நம்ம நினைப்போமா? ஆகா பிரிகாசன் எடுத்துக்கிறோமா? இல்லை. இதைத்தான் பெரியோர்கள் நமக்கு அறுதியிட்டு கதறி கதறி ஒவ்வொரு வேதங்கள்லையும் நீங்க படிச்சு பாருங்க, இப்படி கதறாங்க, நம்மளை பார்த்து இறக்கப்பட்டு சொல்றாங்க, போயிருவியாப்பா, அருமையான மானிட பிறகு கிடைச்சது, செத்து வீணா சவக்குழியில போய் போயிருவியே என்று எல்லா ஞானிகளும் நமக்கு அறிவுரை சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வழிகளையும் சொல்லி வருகின்றார்கள். அவன் காலன் வந்துருவான், சம்பாதிக்கணும், அருளை சம்பாதிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம உரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ உலகத்துல நல்லா சம்பாதிக்கணும், ஒரு கனவு, வீடு வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும் இல்லையா? அப்புறம் அந்த வீடு கட்டுறதுக்குள்ள அவங்க என்ன நோய்வாய்ப்படுறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. ஒரு சகாலம் அதுக்காக வந்து மெனக்கெட்டுக்கிட்டு அலையதான் நம்ம பார்க்கிறோம். அது சொல்றார், வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் மனைவி என்று சுற்றம் இருந்த மாந்தர்கள் ஒரு நாள் நடுவன் வந்து ஓலை வந்திடில், யாரு? எமன் ஒரு ஓலை எடுத்துட்டு வந்துருவானே, பிடிச்சிட்டு போயிடுவானே, இதெல்லாம் உனக்கு கூட வராதேப்பா. வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சுற்றமின்றிருந்த மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவன் கையில் ஓலை வந்து அழைத்திடில். என்ன உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க, ஆடு பெற்ற தவ்வில்லை பெறாது காணும் இவ்வுடல்,
அட ஆடு செத்து போனா கூட ஒரு விலை போகுதே, உனது அது கூட போகலையே. நீங்க உதாரணம் நினைச்சு பாருங்க. இப்ப நான் உங்களை ஒன்று கேட்கறேன், ஐயா இந்த விரல் இருக்குங்களா, இந்த விரலை நீங்க கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி தருங்க, நான் ஒரு 10 லட்சம் ரூபா தர, தருவீங்களா? தரமாட்டீங்க. 20 லட்சம்? சரி, இப்படி ஒவ்வொரு விரலுக்கும் வேல்யூ போடுங்க. இந்த மூக்கு, கண்ணு, காது, உடம்புக்கு எல்லாத்துக்கும் விரையும் போடு, ஒரு தொகையை போடுங்க. எவ்வளவு வரும்? கணக்கு போட முடியாது. விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை எதை வச்சு? அந்த உயிர்னு ஒண்ணு வச்சுதான். இந்த உயிர் இப்படி போயிட்டு அதுக்கு விலை எவ்வளோ? அதுக்கு காசை கொடுத்து தூக்கிட்டு போகும். போச்சே, விலை போச்சே. அப்ப எதனுடைய மதிப்பை, எதனுடைய வேல்யூவை நாமல் அறியாமல் இருக்கின்றோம். நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அறியாமல் விட்டு விட்டோம் என்றுதான் எல்லா பெரியோர்களும் நம்மளத்தில் கவலையாக சொல்லுகின்றார்கள். நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றெல்லாம் மகிழ்ந்திருந்த மாந்தர்கள். எப்படி? நீள வீடு கட்டுவீர், பெரிய பங்களா கட்டி ரொம்ப நாளைக்கு இருக்கணுமேனு. நீள வீடு கட்டுவீர், நெடுங்கதவு, அதை கேட்டெல்லாம் பெரிய கேட்டா செய்ப்பா, நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றெல்லாம் மகிழ்ந்திருந்த மாந்தர்கள். காலநோலை வந்து அழைத்து போது அந்த ஆழமுண்ட அம்மை பாதம் உனக்கு துணை நிற்காதே, இல்லையே போச்சே, கவலைப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் அல்ல, இதெல்லாம் கூட வராது என்று சொல்லுகின்றார். அருளை பெற்றவர்கள் நிலை என்ன என்பது பற்றி வேதங்களில் இருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், யார் ஒருவர் அருளை பெற்றுவிட்டார்களோ, சரியா, இந்த அருளை பெற்றுட்டாங்கன்னா அவங்க என்ன பெருமிதம், அவர்களுக்கு என்ன ஒரு சாஸ்வதம், என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதே ஒரு இதுல சொல்லி வர்றாங்க சிவவாக்கியர். அப்படி அருளை பெற்றுவிட்டால் அவனை யமன் தொடுவதில்லை என்று தீர்க்கமாக அவருடைய பாடலில் வெளியாக்குறாங்க. என்னன்னு சொன்னால், நாடி நாடி நம்முள்ளே நயந்து காணா வள்ளீரேல், நமக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கிறது உண்மைதானே அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு அதை அடைஞ்சிட்டானா ஒருத்தன், நாடி நாடி நம்முள்ளே நயந்து காண வள்ளீரேல், ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடும். அந்த உயிரானது உனக்குள்ள அடங்கும், வெளியே போகாது. உயிரானது, உயிர் நம்மளை விட்டு வெளியே போனதுனாலதான் 9 வாசலையும் நம்மை உண்டாக்கிய அந்த வித்தானது உடைஞ்சு, குடம் உடைஞ்சு நாத்தம், அடல் நாத்தம், பொறுக்க முடியாத நாத்தம் ஆகி இவன் வீணா போயிடுறான். அது உள்ளே அடங்கிடுங்கிறார், அது வெளியே போகாது என்று தீர்க்கமாக சொல்கிறார். ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடும். அப்படி அந்த உயிரானது உள்ளே அடங்கி அவர்கள் அந்த முக்திங்கிற ஒரு பதத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால், காலன் என்ன பண்ணுவான்னு சொல்றார் அடுத்த வரி, தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும். அவன் பிடிக்கிறதுக்கு வந்தான் இல்லையா, பார்த்துட்டு ஐயோ இவங்க இந்த நிலையை பெற்றவங்க விட்டுட்டு ஓடிடுவான் அப்படிங்கிறார். தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும். அப்புறம் அப்புறம் வாழ்க்கையை சொல்றாங்க பாருங்க, என்ன அழகு பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி யமன் போயிட்டா, நாம் அந்த சிவபதம் அடைந்து விட்டால், அந்த சிவனடி சேர்ந்து விட்டால் எப்படி இருக்குமா, கோடி கோடி காலமும். எப்படி? இப்ப நமக்கு வயது 100 தான் கொடுத்துருக்காங்க, 60 வயசுலேயே போயிருவோமா, 30ல போவோமான்னு உட்காந்துருக்கோம். ஆனா அந்த உயிரானது அப்படி ஒரு பேரின்ப நிலையை பெற்றுவிட்டால், அந்த பெருவாழ்வை ஒருவன் பெற்றுவிட்டால், கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழ்வீரே. அப்ப கோடி கோடி கால, கற்பாந்த கோடி கால வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. இது அற்பகால வாழ்க்கை, இது நாம் தங்கிட்டு போறதுக்காக வந்த இடம். ஏதோ நீண்ட கால ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த நீண்ட கால வாழ்க்கைக்கு வித்தெடுக்கத்தான் நம்ம இங்க எடுத்தார்களே தவிர, சும்மா வந்துட்டு ஞானம் பேசிட்டோ வாயில சொல்லிட்டோ பொறுப்பதற்கு அல்ல என்று பெரியவர்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றார்கள். அப்போ கோடி கோடி காலமும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு என்று சொன்னார். சரி, இப்படியெல்லாம் இருக்குதுங்க. இப்ப நரகன் ஒண்ணு இருக்கா, சொர்க்கன் ஒண்ணு இருக்கு, யார் பார்த்திருக்கா? அதனாலதான் இந்த சித்தர்கள் முத்தர்கள்லாம் கோயிலில் வச்சிருக்கிறோம் இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க. நான் தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது. அந்த பெரியோர்கள் தான் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் இப்படியெல்லாம் இருக்கு, இதில் போய் நம்ம மாட்டிக்க கூடாது என்று நமக்கு சொல்லுகின்றார். அவர்களுக்கு நமக்கு பயங்காட்டுவதற்கோ இப்படி போவதற்கோ அல்ல. அப்போ இந்த நரகம் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் பெரியோர்கள் சொல்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ பாவி என்ற பெயர் படைத்து பால் நரகல்னு ஒண்ணு இருக்கப்பா, அதுல விழுந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறார் இல்லையா. அந்த ஆவின் என்ற சூத்திரத்தை நம்ம அறிவேதினி எப்போ நம்ம அறிஞ்சுக்க போறோமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் அந்த இன்னா உலகம், இருட்டு உலகம் சொன்னார் இல்லையா, இருளும் திகிலும் தீயும்
ஒருத்தனுக்கு எந்நேரமும் அப்படியே இருந்தா கோடி கோடி காலமும் இன்பமா இருக்கிற வாழ்க்கை ஒண்ணு, கோடி கோடி காலம் நரகத்துல துன்பப்படுறதுன்னு ஒண்ணு. அது இருளும் திகிழும் தீயும் என்னாலும் தீராத ஏக்கம்ங்கிறாங்க. ஏக்கம் அலறல் வேணுமா, அல்லது ஏகாம்பரப்பதத்தில் எழிற் பொன்னுடம்பெடுத்து என்னாலும் வாழுதல் வேண்டுமா, ஒரு நாள் 2 நாள்ல என்னாலும் வாழுதல் வேண்டுமா என்று கேள்வியை நம் தெய்வம் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். இப்ப அப்படி ஒண்ணு இருந்தாலும் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கும் எடுத்து சொல்றாங்க. நம்முடைய நமக்கெல்லாம் இந்த விஞ்ஞான பாதையில் நமக்கு வேரூனி நின்று கொண்டு போய் கொண்டிருக்கின்ற நமது சாலை ஆண்டவர்கள் என்ன கொடுக்கின்றார்கள் என்றால், பண்ணாகி அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்றாங்க. எது? அந்த சொர்க்கத்தினுடைய பிரம்மாண்டத்தை. பண்ணாகிய அருங்குமுதம் பொழியும் நாடு, பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு. இப்ப நம்ம கோடி கோடி காலம் குறைவில்லாத வாழ்க்கை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, 8000 கோடி கற்பகாலம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு. எவ்வளோ? 8000 கோடி கற்பம் என்றால் அது எத்தனையோ கோடி. 8000 கோடிங்கிறாங்க தெய்வம். 8000 கோடி கற்பகாலம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு அது மண்ணாடு வகுத்தலிங்க வட்ட நாடு. அது என்ன பண்ணும்? ஒருவன் அந்த ஒரு நிலையை பெற்றுவிட்டான் என்றால் மரண பயம் வாற்றி வைக்கும் வாணி நாடு. அந்த கலைவாணி குடியிருக்கின்ற அந்த நாடானது ஒருவனுக்கு மரண பயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நாடு என்றார்கள். அவ்வுலகம் யாரு? வள்ளுவ நாயனார். அவை பிராட்டியார் என்ன சொல்றாங்க? தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறக்குமே என்றார்கள். அப்ப வானவர் நாடு என்றார்கள். அதே மாணிக்க வாசக அந்நாட்டிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றிங்கிறாங்க. அந்நாடுன்னு சொல்றாங்க. அதே அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இறைவா இக்கடத்தை நீக்கி இன்னொரு தேகம் இருக்கிறது சொல்றார். அந்த உயிருக்கு 2 இருக்கு. அது சொல்றார். சொர்க்கத்துக்கு போகும்போது அது எப்படி போகுமா அது சொல்றார் அருணகிரிநாத பெருமான். இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் எனக்கு அருள வேணும் இறைவா, அருள்வாயேன்னு கேட்கிறார். அப்போ இந்த தூலம் கடந்து போகின்ற இந்த தூல உடல் அழியாத சுக உடலாக மாறி இந்த பரமபதத்துக்கு இந்த விஞ்ஞான செயலை பெற்றவர்களுக்கு இந்த அடையாளங்கள் பரிசுத்தமாக இருக்கும். அவர்களுக்கு 9 வாசலும் உள்தாள் இட்டிருக்கும். அதைத்தான் அவ்வை பிராட்டியார் இதுல விநாயகர் அகவல் நீங்களா படிச்சிருப்பீங்க. சீத கலவ செந்தாமறைவும் பாத சிலம்பு பல இசைபாட பொன்னரை ஞானம். அந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 9 வாசல் ஒரு மந்திரத்தால். எப்படிங்க 9 வாசல் ஒரு மந்திரத்துல அதை அடைக்குதுன்னு சொன்னா இங்க திறந்து போயிருதே, இந்த உயிரானது போயிருதே. போகாமல் இருப்பதற்குத்தான் இவ்வளவும் பேசி வருகின்றார்கள். அந்த 9 வாசல் உள்தாளிடம் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி. இந்த ஐம்புலக் கதவை உள்ள அடைக்கணும், வெளியே அடைக்கிறதுல. இது வெளித்தாள் போடுறோம், பஞ்சு வச்சு அடைக்கிறது வெளித்தாள். உள்தாள் இடணும். அந்த உள்தாள் இடுவது யார் கையில் இருக்கிறது? அந்த நம்மளை ஆண்டு கொண்ட குருபெருமானிடத்தில் இருக்கின்றது. அந்த குருபெருமானை நாம் அவருடைய அருளை பெற்று அவர்களாகவே உயிராகவும் கண்ணாகவும் இருந்து போற்றி இருக்குகின்ற மக்களுக்கு இந்த செயல் நடைபெறும். இதைத்தான் மரணத்தில் 2 வகை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒன்னு செத்து நாரி நலங்குழஞ்சு போறது, இன்னொன்று மரணமிலா பெருவாழ்வு அடைஞ்சி அந்த சொர்க்கோபதிக்கு அந்த ஈசனிடத்தில் அந்த சிவபெருமானுடைய அவங்க திருப்பாதத்தில் நாம் அனைவரும் போய் உய்வதற்கான ஒரு பாதையும் நமக்கு வழிவகுக்கின்ற ஆதி சிவம் இந்த பூலகத்தில் தோன்றி இப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் காரியங்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணம் எப்பேற்பட்ட தருணம். நாமும் பெற முடியும். இந்த அருளை எவ்வாறு பெறலாம்? பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை சொல்லி வருகின்றோம். அப்பர் சுவாமிகள், அப்பர் சின்ன வயசுல ஞானத்தை பெற்றாங்க. அந்த இறைவனை அடைஞ்ச அந்த ஒரு பெருமிதத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல. அவருடைய பெருமிதத்தை எப்படி எடுக்கிறாருன்னு சொன்னா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். யமனுக்கு நான் யாரு கண்டு பயப்படல, நமனை அஞ்சோம். யமன்னு ஒருத்தர் இருக்க, அவனை கண்டு நானே நமனை அஞ்சோம். நரகத்தில் இடர்படும். நரகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இடர் துன்பம்னு ஒண்ணு இருக்குங்கிறார். அப்பர் சுவாமிகள் நம்மளை பயமுறுத்தி இருப்பார்களா, இல்ல ஏதாவது சும்மா பாடலுக்காக வரிகளை எழுதியிருப்பார்களா? நமக்காகவே எழுதியுள்ளார்கள். நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாமும் இந்த உயிரை காப்பாற்றி சிவபதம் அடைய வேண்டும் என்ற ஒரு கருணையால் நமக்காக எழுதி வைத்தார்கள். என்ன சொல்றாங்க? நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம்.
ஏமாப்போம், நான் ஏமாந்துட மாட்டேன், பிணியறியோம் அப்படின்னு சொல்லிட்டு, பிணினா இந்த மரணம்ங்கிற பிணி, துன்பம், பிணி அறியோம், இன்பமே என்னாலும் துன்பமே இல்லைனார். நாமெல்லாம் எதுக்குங்க ஆசைப்படுறோம்? இன்பமா வாழணும் தானே ஆசைப்பட்டோம். இந்த துன்ப வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் தானே நினைக்கிறோம். ஏன் அவங்க சொன்னதை நம்ம யாரும் திரும்பி பார்க்கல? என்னாலும் இன்பம்ட்டார ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாங்களே, என்னாலும் இன்பம் துன்பமே இல்லைன்ட்டாங்க. அந்த வாழ்க்கை எது அப்படின்னு யாரும் நம்ம தெரியலையே, நமக்கு சொல்லுவார் இல்ல. திருவள்ளுவ நாயனார் அவங்க எண்ணத்துல என்ன ஒரு ஆணித்தரமா மக்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அதை ஏகாரம் போட்டு சொல்லுகின்றார்கள். ஏகாரம்னா இதுதான்ப்பா அப்படிங்கிற அச்சம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அருட்செல்வமே செல்வம், மே செல்வமே அப்படிங்கிறது ஏகாரம் போட்டார். இனி அதுக்கு மேல எதுவும் இல்லை. அருட்செல்வமே செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல, அதுதான் செல்வம், அதுதான்ப்பா செல்வம். எது செல்வம்? அருட்செல்வமே செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. பொருள் பைத்தியக்காரங்கிட்ட கூட பணம் கோடி கோடியா இருக்கு, அந்த கிறுக்குங்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட எல்லாம் இருந்த நாளா எப்படி இருப்பேன்னு பொதுவாக எல்லாம் பேசுறாங்க. அவங்ககிட்ட போய் பணம் இருக்குங்க, எங்கிட்ட எல்லாம் இல்லையா? பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுலன்ட்டார். ஆனா அருட்செல்வம் தான் செல்வம் என்று சொல்லிவிட்டார். இந்த அருட்செல்வத்தை நாம் தவறாமல், எந்த வயது வரம்பு இல்லாமல், இல்லைங்க இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் அடையணும் தான், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு நாம இந்த தள்ளி போடுகின்ற இந்த நாளை கூட வடலூர் வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், மற்றறிவோம்னா இதை பத்தி நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம், நாள் தள்ளி போடுறோம் இல்லையா, இப்படி தள்ளி போடாதீங்கன்னு அவர் நம்ம கிட்ட சொல்றாருங்க. மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், சிறிது மரணமெனும் பெரும்பாவி வந்துடுமே அந்தோ, சற்றும் அது உம்மால் தடுக்க முடியாதே. தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அப்போ பெரியோர்கள் எல்லாமே ஒரே கருத்தோடு நிற்கிறாங்க, நாளை தள்ளி போட்டுறாத, கிடைச்ச நாளைக்குள்ள நாம் இதை பயன்படுத்திக்கணும்னு. அதனாலதான் அவை பிராட்டியார் குறிப்பிடும் பொழுது இளமையில் கல் என்று சொன்னார். இளமை என்றால் 30 வயதிற்குள் இந்த ஞான பாட்டை ஞான விஷயங்களை. முந்தியில குருகுல கல்வி தான் இருந்தது. அவை பிராட்டியார் இருக்கிற காலத்துல எங்க இப்படியெல்லாம் கல்வி இப்படியெல்லாம் இருந்தது இல்ல. இந்த கல்வியை எப்ப கற்றுக்க சொன்னாங்க? இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம அந்த முதல்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொண்டேன் அல்லவா, மனிதனுக்கு இறைவன் கண்டிப்பாக வேண்டும். எதற்காக வேண்டும்? அந்த ஒரு கேள்வியை முதல்ல நான் தொக்கி வைத்திருந்தேன். மனிதனுக்கு தெய்வம் எதற்கு வேணும்னு கேட்டோம். வேணும், எதுக்காக வேணும்? இப்ப கடியாரம் பார்த்தா மணி பார்க்கன்னு சொன்னோம், செல்போன். அப்ப இந்த பர்டிகுலரா இதுக்கு தான் வேணும். எதுக்காக வேண்டும் என்றால், இதை உங்களுக்கு சொன்னா நல்லா புரியும். கோயில்களில் இன்னும் நீங்க போய் பார்க்கலாம். மார்க்கண்டேயருக்கு வயது 16, அவருக்கு முடிந்திருது. யமதூதர் இதெல்லாம் நமக்கு பெரியோர்கள் சும்மா பொம்மையா வச்சுட்டு போல, நமக்கு புரியறக்காக தான் வச்சாங்க. யமதூதன் கண்டிப்பாக வருவான். அப்போ அவருடைய வயது 16 முடிஞ்சிருச்சு. பாசக்கயிற்றை வீசிக்கொண்டு அவர் வாகனத்தில் பிடிக்க வர்றார். அப்போ மார்க்கண்டேயர் சிவபெருமானுடைய திருப்பாதத்தில் கட்டி அழுது நிற்கிறார். அதை பார்த்த சிவபெருமான் அவரை சிவபெருமான் தஞ்சம் அடைஞ்சதையும் சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தால் என்னங்க அந்த யமனை சங்காரம் செஞ்சு அவங்கள காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? யமபயத்தை நீக்கி சிவமயமாக்கும் ஒரு அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியத்திற்கு தான் தெய்வம் வேண்டும். நான் பணம் சம்பாதிக்கணும் சாமி, நான் கார் வாங்கணும், நான் பங்களா கட்டணுங்கிறதுக்கெல்லாம் இறைவன் அல்ல. அந்த யமபயத்தை நீக்கி சிவமயமாக்கணும். அதைத்தான் நான் அங்க மாணிக்க வாசக பெருமான் கேட்டார். புழுத்தலையன் என்னை என்னவா கேட்கிறார்? எனக்கு அந்த சிவபாதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானேன்னு கேட்டாங்க. நான் வீணா போறேன், எனக்கு நீ சிவமயத்தை அழிகின்றார்கள். அப்படி என்றால் நமக்கு ஒன்றே ஒன்றுதான், அந்த ஆதிசிவத்தினுடைய சந்நிதியில் நாம் போய் சேர வேண்டும் என்றால் அந்த இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். யமபயத்தை நீக்கி சிவமயம் ஆவதற்கு, அருளை பெற்று அவ்வுலகம் போவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். இதை பாருங்க, வடலூர் வள்ளல் பெருமான் நமக்கு எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லுகின்றார்கள் என்றால், இப்ப நமக்கு உடம்புக்கு சரியில்லை, சரியா, அதுக்கு டாக்டர் ஊசி போட்டா காய்ச்சல் சரியாயிருது, சளி சரியாயிருது. இது உண்மைதானே?
அவர் சொல்றார், அப்பா ஒரு மருந்து வந்திருக்கு, அது என்ன மருந்துன்னு கேட்டா, இப்ப உயிரை நிக்க வைக்கிறதுக்கு மருந்து இருக்கா? நீங்க வேணா சாமிகிட்ட வேண்டிக்கன்னு தானே டாக்டரே சொல்றாங்க. நாங்க ஐசியூக்குள்ள கொண்டு போயிட்டு நீங்க வேணா உங்க சாமியெல்லாம் கும்பிட்டுக்குங்க, அவர் நான் உயிரை காப்பாற்றுவேன்னு சொல்ல கேரண்டி கொடுக்க முடியுமா? ஆனால் வடலூர் வள்ளல் பெருமான் ஒன்று குறிப்பிடுகின்றார்கள், நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து. அது எப்பேற்பட்ட மருந்து என்று சொன்னால், பிறப்பை ஒழிக்கும் மருந்து. அது பிறப்பை ஒழிக்கக்கூடிய மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து. இதுவரைக்கும் யாரும் அந்த மருந்தை பத்தி பேசவில்லை. அப்பேற்பட்ட மருந்து, யாருக்கும் கிடைக்காத மருந்து அப்படின்னு சொல்றார். பேசப்படாத பெரிய மருந்து, அது இறப்பை தவிர்க்கும் மருந்துன்னு சொன்னார். அந்த மருந்து என்ன பண்ணும்? இறப்பை, நம்ம இறப்பை தவிர்க்கக்கூடிய மருந்து வச்சிருக்கிறோமா? டிக்ளேர் பண்றார், இறப்பை தவிர்க்கும் மருந்து. அது என்றும் என்னுள் மதுரித்து இனிக்கும் மருந்துனார். அது கசகர மருந்து இல்லப்பா, இப்ப நாம சாப்பிட்டோம் கசகர மருந்து தானே. அது என்றும் என்னுள் மதுரித்து வாசத்தோடு இனிக்கக்கூடிய மருந்து. அது மாலயன் தேடும் மருந்து. மால் அயன், திருமாலும் அயன்னா பிரம்மா, அவங்கெல்லாம் தேடக்கூடிய அரிய பொக்கிஷமான மருந்தா மாலையன் தேடும் மருந்து. முன்னம் மார்க்கண்டேயரை காக்க வந்த மருந்து. அந்த மருந்து மார்க்கண்டேயரை காத்தது நம்ம எல்லாம் பார்க்கிறோம். யார்? வடலூர் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார்கள், அது மார்க்கண்டேயரை காக்க வந்த மருந்து. அந்த மருந்தினுடைய பலம் என்ன தெரியுமா? காலனை சாய்க்கும் மருந்துனர். அந்த யமனை சாய்க்கக்கூடிய வல்லமை பெற்ற மருந்துனர். அப்போ ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்தை உட்கொண்டால் நாம் பரமபதத்தை அடையலாம். அந்த உயிர் அந்த இறைவனடி போய் சேரும். நாம் வந்த பாதை இறைவன் வேதத்தில் நேர்பாதை போட்டு காட்டியிருக்க, நாம் அதை விட்டுவிட்டு வேற முகமாக சென்று கொண்டிருக்கின்றோம் என்று இவ்வுலகத்திற்கு தெரியாமல் அறியாமல் சென்றுவிட்ட மக்களை இன்று பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் இந்த கலியுகத்தினுடைய கடைசி அவதாரமாக வந்து நின்று ஒரு மருந்தை கொண்டாந்தார்கள். கொண்டாந்து மக்களுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அளித்தார்கள். அதை உண்ட மக்கள் எல்லாம் அந்த பிறவிப்பிணி தீர்ந்து அந்த பெரும் நிலையும் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அடைந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். சும்மா வாயில சொல்லிட்டு போறதல்ல, செயல். அது என்ன மருந்து என்றால், மாதவன் தவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாருமே. அது வாங்க வந்த என்ன தீரும் என்றால், மரண வறுமை தீருமே. அப்பா, இந்த மாமருந்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த மரணவாதையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், இல்லையா? மரண பயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். யார்? ஹனுமன் அன்னைக்கு என்ன சஞ்சீவி எடுத்து கொண்டாந்தார்களோ அதே சஞ்சீவியை அவர்களும் தெய்வம் அவர்களும் தன்னுடைய திருக்கரம் தாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மக்களுக்கு ஈண்டார்கள். தங்கள் மக்கள் என்றால் ஒரு சாரார் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தான் அவர்கள் எடுத்து வந்தார்கள். அப்ப சொல்றாங்க, அதுவான வேதாந்த சஞ்சீவி. அது எப்பேற்பட்ட சஞ்சீவி என்றால், குரு வள்ளல் கொடுத்த வாசுகியின் சஞ்சீவி. அது யாரிடத்திலிருந்து அந்த சஞ்சீவியை பெற முடியும் என்றால், அந்த குருநாதர் இடத்திலிருந்து தான் பெற முடியும். அந்த சஞ்சீவியானது நீ நினைக்கிறையே அது மரத்திலையும் மாயத்திலையும் வரும் என்று, அப்படி அல்ல. அது கற்பனை கடந்த சஞ்சீவி, உன்னுடைய கற்பனைக்கெல்லாம் எட்டப்படாத சஞ்சீவி. அது யாரும் காண ஒன்னா காட்சி பூட்டும் சஞ்சீவி. அது சொற்பொருட்கெட்டா சஞ்சீவி. நாம் நினைக்கிற அந்த சொல்லுல பேசி அதுக்கெல்லாம் எட்டப்படாத, அது சொற்பொருட்கெட்டா சஞ்சீவி. அந்த சஞ்சீவியை நாம் எப்படி இருந்தால் நம்மை அது பிடித்துக் கொள்ளும், அந்த சஞ்சீவி நமக்கு கிடைக்கும் என்றால், தினம் 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 தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் சஞ்சீவி. நீ இறைவனை நேசமாக நெருக்கமாக பழகி வந்தால் அவர்கள் அந்த சஞ்சீவியை மருந்து நமக்கு அளிக்கின்றார்கள். இந்த சஞ்சீவியாகிய இந்த மா மருந்தை
கொடுக்கக்கூடிய குரு வள்ளலாகி வந்தவர்கள் யார்? அது தெரியணுமல்ல. அவர்கள் யார்? அவர்கள் என்ன தபோ வல்லபத்தில் இந்த ஞானத்தை பெற்று அவர்கள் அளிக்க வல்லக்கூடியவர்களாக வந்தார்கள் என்றால், இந்த கலியுகனுடைய அவதார மூர்த்தியாக கடைசியில் அவதரித்த நமது பிரம்மபிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம்பி வர்ற மக்களுக்கு, பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றும் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனம். இதுல எந்த ஒரு கற்பனையோ இதோ அல்ல, இது நடந்து கொண்டிருக்கின்றது. சரி, அப்படி அவர்கள் யாருன்னு தெரியணுமல்ல. அப்படி அந்த தபோ வல்லபத்தில் கொடுத்த அவர்கள் யாருன்னு தெரியணும் அல்லவா? யமனையும் யம பலத்தையும் அடக்கி ஆளுகின்ற சிவராஜர் யார் என்று சொன்னால், அந்த குருவானவர் யார் என்றால், சும்மா நம்ம பேசிட்டு விட்டுட்டு போறவர்கள் அல்ல. யமனையும் யம பலத்தையும் அடக்கி ஆளுகின்ற சிவராஜர் அந்த குருவானவர் வந்தார்கள். அதனால அவங்க கொடுக்குறாங்க. இவ்வுலக இப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? ஒரு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுமார முன்ன பின்ன என்ன 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அசைக்க முடியாத யார் அப்படின்னா யமன். அது சொல்றாங்க. இவ்வுலகத்தில் உள்ள மனு பலங்கள் எல்லாம், மனிதனுடைய பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட லேசப்படி அசைக்க கூட முடியாத பேய்மை எனும் அதிகார பலத்தை படைத்த ஒரு யமனுடைய அந்த அதிகார பலத்தை எப்படி அந்த எடுக்கிறார்கள் என்றால், அந்த ஆதி சிவம் பெற்றிருந்த அந்த உடுக்கை தன் திருக்கரத்தில் வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அது சாதாரண உடுக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று நாம் சிற்றறிவுக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த உடுக்கையினுடைய பிரம்மாண்டம் என்ன என்று சொன்னால், யமனையும் யம பலத்தையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு வல்லபமுடையது அந்த சன்னதம், திருச்சன்னதம். இந்த திருச்சன்னத்தை பெற்று வந்தவர்கள் தான் மெய்வழி ஆண்டவர் அவர்கள். அது மட்டுமல்ல, முருகப்பெருமான் பெற்று வந்த வேல்ங்கிற சன்னதம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பெற்று வந்த சங்கு சக்கரம், விநாயகப் பெருமான் பெற்று வந்த அந்த அங்குச பாசம், ஆஞ்சநேய பிரபு பெற்றிருந்த அந்த யாரும் கண்டறியாத அந்த தண்டாயுதம், இவையெல்லாம் தன்னுடைய தபோவலவத்தால் அந்த திருப்பரங்குன்ற மலையில அன்ன ஆகாரமின்றி ஒரே கடுந்தவமாக இருந்து மும்மலாதிகளின் கிழங்கு கருக, ஐம்புலன்களும் ஒடுங்கி, பஞ்சபுரிகளும் ஒன்று திரண்டு, முனைக்கூர்மை ஓர்மை வலுவேற்றத்தில் நின்று பெற்ற தவம்தான் இந்த மெய் முதல் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த பெற்ற அந்த பெரும் முதலை, அந்த அழியாத நித்திய முதலை நாம் தலையில் சூட்டுவதற்காகவே அவதரித்த பெருமானார் தான் நமது மெய்வழி சாலை ஆண்டவர் அவர்கள். இன்றும் அதை அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களை நம்பி என்ன வருகின்ற மக்களுக்கு அந்த இறைவன் என்ன அருளாட்சி புரிகின்றார்கள் என்று சொன்னால், ஏனால் அவர்கள் அந்த கடுந்தவம் பூண்டு இந்த உலக மக்கள் எல்லாம் அழிவு என்ற ஒரு செயலுக்கு போய்விடாமல், புழுத்தலையன் என்னை இன்று வைரத்தலையனாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்த அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், என ஏற்கனவே பார்த்துட்டோம், தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போகக்கூடிய செயல். அது மட்டுமல்ல, கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழக்கூடிய அந்த சொர்க்கபதியை இன்று இனாமாக, இலவசமாக, பணம் பெற்றுக்கொண்டல்ல, இனாமாக இலவசமாக நம் தலையில் சூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அருளை, அவருடைய அன்பை, அவருடைய பெரும் கருணையை, அவருடைய பெரும் தயவை நாம் அனைவரும் பெற்று உய்வோமாக. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை மகான்கள் காட்டிய ஞானவழி பாகம் 2 காணலாம்.